ஒரே ஒரு செகண்ட். ஓகே, ஃபைன். ஏமா? ஓகே. கிறிஸ்துவ அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் கடந்த ஒரு 3-4 வாரமாக ஓய்வை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இல்லையா? ஓய்வு, கடவுள் கொடுக்கிற ஓய்வு. பழைய ஏற்பாடு ஓய்வு வேற, புதிய ஏற்பாடுல இயேசு கிறிஸ்துவுக்குள் ஓய்வு அல்லது கடவுள் கொடுக்கிற ஓய்வு என்ற தலைப்பில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆஹ், ஓய்வு என்பது ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா கடவுள் கொடுக்கிற அமைதி. இயேசு கொடுக்கிற அந்த அமைதியில் நிலைத்திருப்பது தான். ஜீசஸ் ரொம்ப தெளிவா சொல்றாரு, நான் கொடுக்கின்ற அமைதி இந்த உலகம் கொடுக்கிற அமைதி போன்றது அல்ல, இல்லையா? ஸோ என்ன டிஃபரன்ஸ்? ஜீசஸ் கொடுக்குற அமைதிக்கும் இந்த உலகம் கொடுக்குற அமைதிக்கு என்ன டிஃபரன்ஸ்? இந்த உலகம் கொடுக்கிற அமைதி டெம்பரவரி பிரதர். ஜீசஸ் கொடுக்கிற அமைதி பெர்மனன்ட். டெம்பரவரினா இது எப்படி டெம்பரரின்னு சொல்றீங்க? அந்த அந்த பீஸ்ஃபுல் கொஞ்ச நேரம் தான் இருக்கும் பிரதர். நம்ம உலகம் தருகிற அமைதி கொஞ்ச நேரம் தான். ஆனா ஆண்டவர் கொடுக்கிற அமைதி எந்த சூழ்நிலையில அமைதியா இருக்க முடியும், சந்தோஷமா. வேற யாராவது எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? இயேசு கொடுக்குற அமைதிக்கும் இந்த உலகம் கொடுக்குற அமைதிக்கும் என்ன வித்தியாசம்? இந்த உலகம் தர்ற அமைதி பிரதர், இப்போ ஒரு ஒரு பிரச்சனையில இருந்து சால்வ் ஆகி வந்துட்டா ஒரு அமைதி வரும். ஆனா வந்துட்டு அடுத்த பிரச்சனை வரப்போ மறுபடியும் அந்த அமைதி போயிடும் பிரதர். ஆனா கடவுளுக்குள்ள இருக்கிறப்போ என்ன பிரச்சனை வந்தாலும் எனக்கு ஆண்டவர் இருக்கிறாரு, அவர் என்ன ஓகே. அந்த அமைதி நம்மளுக்கு வரும். வேற வேற யாராவது? நம்ம ஒவ்வொரு ஆஹ், திருப்பலியிலையும் இந்த இதை கேட்குறோம் இல்லையா? கிறிஸ்துவின் சமாதானம் உங்களுக்கு உண்டாகட்டும் சரி. பிதா சரி, ஃபாதர் சொல்றாரு, நம்மளும் அவருக்கு சமாதானம் உங்களோடு இருப்பதாகன்னு சொல்றோம், பக்கத்தில் உங்கள்கிட்டையும் சொல்றோம். என்ன வித்தியாசம்? இயேசு கிறிஸ்து கொடுக்குற சமாதானத்திற்கும் இந்த உலகம் கொடுக்குற சமாதானத்துக்கும் என்ன வித்தியாசம்? என்ன இயேசு ரீசன்? தர்றது உலகம் தர முடியாத அமைதி. அதாவது இந்த உலகத்துல தெய்வீக எது ஒரு நடந்தாலும் செகண்ட், சரி. ஒரு செகண்ட். ஜெனிஃபர் சிஸ்டர் சொல்லுங்க. உலகம் தர முடியாத அமைதி பிரதர், அது தெய்வீக அமைதி. அந்த அதுதான் என்ன? பிரசனத்துக்குள்ள யாருமே ஓகே சிஸ்டர், அதுதான் என்னன்னு கேட்குறேன். எனக்கு புரியல. ஒரு அதான் ஒரு சாதாரண லே பீப்புளாக கேட்குறோம். அது என்ன உலகம் தர முடியாத அமைதி? என்ன அமைதி? நிறைவான அமைதி, அந்த அன்பு பிரதர், கடவுளுடைய அன்பு. அது என்ன சிஸ்டர்? புரியுற மாதிரி சொல்லுங்க சிஸ்டர். ஒரு சாதாரண மக்களுக்கு, ஒரு இந்து மக்கள்கிட்ட சொல்லணும், எப்ப எங்க ஜீசஸ் கொடுக்குற அமைதி இந்த உலகம் கொடுக்குற அமைதி மாதிரி கிடையாதுன்னு சொல்லணும். எப்படி சொல்லுவீங்க? அதாவது அவருடைய அமைதியை அவர் கொடுக்குறாரு, சமாதானத்தையே தரேன் அப்படின்னு சொல்றாரு பைபிள்ல. கரெக்ட். ஆனா ம். அதாவது எல்லா விதத்திலையும் நன்றா இருப்பது தான் அமைதி. எல்லா விதத்திலையும். அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட். எல்லா விதத்திலையும் மோசமா இருக்கும்போது அமைதியா இருக்கிறது தான் ஜீசஸ் கொடுக்குற அமைதி. கரெக்ட். ஓகே. எந்த சூழ்நிலையிலும் ஓகே, நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். எல்லா சூழ்நிலையிலும் அமைதியா இருக்க முடியும் இல்லையா? இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்துட்டு போகும்போது அமைதியா இருந்தாரா இல்லையா? அவருக்குள்ள அமைதி இருந்ததா இல்லையா? இருந்தது. ஜீசஸ்குள்ள அமைதியோடு இருக்குன்னா அடி வாங்கணும்னு அர்த்தம் கிடையாது. எந்த சூழ்நிலையும் நம்முடைய மனதில் ஒரு சமாதானம். சூழ்நிலையை பொறுத்து நம்முடைய சமாதானம் மாறிச்சுன்னா அது உலகம் கொடுக்கிற சமாதானம். ரெண்டு பேரும் கரெக்டாக தான் சொன்னாங்க, முதல்ல சொன்ன சகோதரிகள். ஒரு இப்போ கையில் பணம் இல்லை, கடன் இருக்குது, இப்போ அமைதியாக இருக்க முடியுமா? ஆனால் கிறிஸ்து கொடுக்குற அமைதி, அந்த சூழ்நிலையில் நம்ம அமைதியோட அந்த கடன் பிரச்சனை வந்து வெளியே வர்றதுக்குள்ள சக்தியை கொடுக்குறாருன்னு சொல்லி நம்ம ஃபைட் பண்ணி வெளியில் வர முடியும். அந்த உள்ளுள்ள அமைதியை யாரும் அப்பவும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஓகே, நான் ரெண்டு விஷயம் சொன்னேன். ஒன்று, கடன் பிரச்சனையில் இருக்கும்போது அதை ஓவர் கம் பண்ணுறதுக்குள்ள சக்தியை கொடுப்பார், நம்முடைய உள்ளத்தில் ஒரு அமைதி இருக்கும். அதில் வெளியில் வர முடியணும். கடன் பிரச்சனைகளே உட்காந்துக்கிட்டு நான் அமைதியாக இருக்கிறேன் அமைதியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க. வி ஹவ் டு ஓவர் கம், இல்லையா? 1 யோவான் 5வது அதிகாரம் 4வது இறை வார்த்தை என்ன சொல்லுது? 1 யோவான் 5:4. ஏனெனில் கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைத்தும் உலகை வெல்லும், உலகை வெல்வது நம் நம்பிக்கையே. அப்போ எந்த பிரச்சனையா இருந்தாலும் இந்த உலக பிரச்சனைகளை மேற்கொள்ளணும். மேற்கொள்ளாம நான் அமைதியில் இருக்கிறேன்னு சொல்லிடக்கூடாது. நிறைய கிறிஸ்தவர்கள் பிரச்சனையில உட்காந்துட்டே நான் அமைதியா இருக்கிறேன், எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட விட்டுட்டேன்னு சொல்றாங்க. அது கிறிஸ்து கொடுக்குற அமைதி கிடையாது. ஒரு கடன் பிரச்சனையில இருக்கிறோம், கடன் பிரச்சனையிலே இருந்துக்கிட்டு நான் அமைதியா இருக்கிறேன்னு சொல்றது சரி கிடையாது. கடன் பிரச்சனை வந்து நீங்க போராடி கிறிஸ்துடைய வார்த்தையை வச்சு போராடும் போது ஒரு அமைதி இருக்கும், அது குட், அது கடவுள் கொடுக்குற அமைதி. சிலர் வந்து என்ன பிரச்சனை வந்தாலும் யாராவது எக்காவது கெட்டு போட்டுன்னு சொல்லிட்டு அமைதியா இருக்கிறேன்னு பேசாம இருக்கிறாங்க.
அது கிறிஸ்து கொடுக்குற அமைதி இல்லை. நீ அந்த மாதிரி ஆளை பார்த்துருக்கீங்களா? வீட்டில் பயங்கர பிரச்சனையாக இருக்கும். இவர் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பேசாமல் ஒரு சில குடும்பத் தலைவர்கள் இருக்கிறாங்க. அது சுரணையற்ற தன்மை, அது அமைதி கிடையாது. கரெக்டா? வீட்டில் பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் இல்லை, ஸ்கூலுக்கு போனோம், கணவனை கேட்டால் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், என்கிட்ட பணம் இல்லைன்னு சொன்னால் இது பொறுப்பற்ற ஒரு தன்மை. இது கடவுள் கொடுக்குற அமைதி அல்ல. ஆனால் ஒரு சில ஆண்கள் அப்படி இருக்காங்களா இல்லையா? பார்த்துருக்கீங்களா பார்க்கலையா? நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி குடும்பத்தில் பயங்கர பிரச்சனை இருக்கும். அது நான் என்ன பண்ண முடியும், அது தன்னுடைய பொறுப்பை சரியாக செய்யாத ஒரு நிலைமை இல்லையா? கடவுள் ஒவ்வொரு ஆண் மகனுக்கும் குடும்பத்தை வழிநடத்துறதுக்குள்ள சக்தியை கொடுத்துருக்கிறார், அதுக்குள்ள கிரேஸை கொடுத்துருக்கிறார். ஒரு குடும்பத்தை ஃபைனான்ஷியலாகவும் பொறுப்பாகவும் அமைதியாகவும் நடத்தி கொண்டு போகிற அந்த கிருபை குடும்ப தலைவனுக்கு உண்டு. அப்போ அந்த பொறுப்பை ஏற்று நம்ம விசுவாசத்தோடு ஃபைட் பண்ணணும். அதை ஃபைட் பண்ணாமல் உட்காந்துட்டு ஆமாம் கடவுள் எல்லாத்தையும் கடவுள்கிட்ட விட்டுட்டேன், கடவுள் பார்த்துப்பாருன்னு சொல்கிறது உண்மையான அமைதி கிடையாது. உண்மையான அமைதி என்பது கடவுளுக்குள்ள நம்ம ஒரு ஒரு கடன் பிரச்சனை இருக்கிறோம், பிரச்சனை இருக்குது, ஆனால் நம்பிக்கையில் போராடும் பொழுது நமக்குள்ள ஒரு அமைதி உண்டு. போராட்டத்தின் நடுவிலும் நமக்கு ஒரு அமைதி உண்டு. போராட்டம் வெளியில் கிடையாது, நமக்குள்ள தான் போராட்டம். ஓகேங்களா? இப்போது போராடி முடிக்கும் பொழுது நீங்கள் ட்ரஸ்ட்டில் வந்துடுறீங்க. ஓகே, நம்ம லாஸ்ட் டைம் ஒரு படம் பார்த்து டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? அதை நான் மறுபடியும் ஒரு முறை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இதில் நம்ம 3 வகையான கிறிஸ்தவர்களை பிரிச்சிருக்கோம். அதுக்காக மொத்தத்தில் உலகத்தில் 3 வகைன்னு கிடையாது. நான் நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு புரிதலுக்காக நம்ம இப்படி பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஒன்று தொடக்க நிலை கிறிஸ்தவர்கள். இவங்க என்ன பண்ணுறாங்க, ஜஸ்ட்டு கோயிலுக்கு போகிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகிறவங்க, ஜெபமாலை சொல்கிறவங்க, பைபிள் படிக்கிறவங்க, ஈவன் கரிஸ்மேட்டிக் ப்ரேயரில் போகிறவங்க கூட இதில் கொண்டு வரலாம். நம்ம இன்னொரு பிரிவாக பிரிக்கணும், 2வது வகையை கொண்டு போகலாம். ஒரு சில மக்கள் வெறும் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறாங்க, ஒரு சிலர் தினமும் ஜெபம் சொல்கிறாங்க, குடும்ப ஜெபமாலை சொல்கிறாங்க, ஒரு சிலர் இறை வார்த்தையை நல்லா படிக்கிறாங்க, இறை வார்த்தை மனப்பாடமும் செய்கிறாங்க. ஆனால் இது மட்டும் போதாது. இறை வார்த்தையை படித்து தெரிந்து கொண்டால் மாத்திரம் போதாது. உண்மையான நம்பிக்கை என்பது இறை வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் செயல்படுத்த முயற்சி செய்வது தான். அதுதான் உண்மையான நம்பிக்கை. அதுக்குள்ளே வரும்போது தான் நீங்கள் உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கையில் கால் எடுத்து வைக்கிறீங்க. இந்த தொடக்க நிலையில் இருக்கிறவங்க சாத்தான் ஈஸியாக ஏமாத்திட்டு போயிடும். மிக எளிதாக சாத்தானால் இவர்களை வெற்றி கொள்ள முடியும். ஏன்னா இறை வார்த்தை தெரிந்தால் மட்டும் போதாது, ஆனால் சத்தியம் தெரியணும். நம்ம படிக்கிறோம் இல்லையா? யோவான் 8வது அதிகாரம் 30-31 பார்க்குறோம். ஜீசஸ் என்ன சொல்கிறாரு? தன்னை பின்தொடர்ந்து வரும் யூதர்களை பார்த்து ஜீசஸ் என்ன சொல்றாரு? நீங்க என்னை தொடர்ந்து என்னுடைய வார்த்தைகளை கடைபிடிக்கும் பொழுது உண்மையிலே என்னுடைய சீடர்களாக இருப்பீர்கள், உண்மையை அறிந்தவர்களாகவும் இருப்பீர்கள். இப்போ பைபிள் படிக்கிறது ஒன்று, உண்மையை தெரிந்து கொள்வது வேறு. உண்மையை தெரிந்து கொள்ளும் போது தான் நம்ம அந்த விசுவாச போராட்டத்துக்குள்ளே போகிறோம். உண்மையிலே இல்லையா? விசுவாச வாழ்க்கைனா என்னென்னா, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, சூழ்நிலையை பார்க்காமல், வெளியில் நடக்கிறத பார்க்காம, நம்ம வாழ்க்கையில் நடக்கிறத பார்க்காம, டாக்டர் ரிப்போர்ட்டை பார்த்து பயப்படாமல், என்ன நடந்தாலும் இந்த வார்த்தை இப்படி சொல்லுது, அந்த வார்த்தை உண்மையானதுன்னு சொல்லி அதை வச்சு ஃபைட் பண்ணுறது தான் விசுவாச வாழ்க்கை, விசுவாச போராட்டம். அப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம 3வது ஒரு நிலையை பார்த்தோம். இந்த விசுவாச வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பலவிதமான போராட்டங்களை போராடி எல்லாவற்றிலும் வெற்றி கொண்ட பிறகு நம்ம இந்த முதிர்ந்த நிலைக்கு வரோம். நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த தொடக்க நிலையில் இருந்துட்டு நாங்கள் முதிர் நிலையில் இருக்கிறோம்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்களை நான் பலரிடம் பேசும் பொழுது அவங்க விசுவாசம் கடவுள் மேலே அப்படி ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறோன்றாங்க. ஆனால் உண்மையில் எங்கே இருக்கிறாங்க? முதல் நிலையில் இருக்கிறாங்க. முதல் நிலையில் இருந்து கொண்டு நாம் முதிர்ந்த நிலைக்கு வந்துட்டோம். முதிர்ந்த நிலைக்கு வந்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து போட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது புயல் வருது இல்லையா? அது நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள் வரும் பொழுது நம்மளால் ஆழ்ந்த உறக்கத்தில் கிறிஸ்துவின் அமைதியில் நிலைத்திருக்க முடிஞ்சதுன்னா உண்மையிலே நீங்கள் ஒரு முதிர்ந்த கிறிஸ்தவர்களாக வந்திருக்கிறீங்க. உதாரணமாக நம்ம யோவான் இவரை பார்க்குறோம், சென்ட் பாலை பார்க்குறோம். சிறைச்சாலையில் அடித்து இல்லையா பயங்கரமாக துன்பப்படுத்தி அவரை கட்டி போட்டிருக்காங்க. ஆனால் என்ன பண்ண சந்தோஷமாக ஆண்டவரை குறித்து நன்றி சொல்லி பாட்டு பாடிட்டு இருக்காங்க. அதே போல் பேதுருவை பார்க்குறோம். இதே பேதுரு இயேசு கிறிஸ்து பாடுபடுறதுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவை மறுதளிச்சு விட்டுட்டு ஓடுறார். அதே பேதுரு அப்போஸ்ல என்ன பண்ணுறாரு? அவரை ஜெயிலில் போட்டிருக்காங்க.
அடுத்த நாள் அவருக்கு தண்டனை கொடுக்க போறாங்க. அந்த காலத்து தண்டனை தூக்கு தண்டனையா இருக்கலாம், தலையை வெட்டுறதா இருக்கலாம். ஆனா அவர் என்ன பண்றாரு? மன நிம்மதியோடு உறங்குகிறார் இல்லையா? ஜெயில நல்லா தூங்கிட்டு இருக்கார். நாளைக்கு உங்க தூக்குன்னு சொல்லி ஒரு ஜெயில அடைச்சு போட்டிருந்தா நிம்மதியா தூங்க முடியுமா? ஆனா அவர் எந்த அளவுக்கு நிம்மதியா தூங்குறாரு? வானதூதர் அவரை எழுப்பி ஒரு 3 கேட்டு பாஸ் பண்ணி வெளியில போற வரைக்கும் அவருக்கு தூக்கத்துல இருக்கிறோமா கனவுல இருக்கமான்னு தெரியல, நடந்து போயிட்டு இருக்குமான்னு தெரியல. அந்த அளவுக்கு ஒரு ஆழ்ந்த தூக்கத்துல இருந்தார். இப்போ என்னதான் இதுதான் கிறிஸ்து கொடுக்கிற சமாதானம். என்ன பிரச்சனை இருந்தாலும் கடவுள் என்னை பார்த்து கொள்வார். சூழ்நிலை என்னவாக இருந்தாலும் உள்ளத்துல ஒரு அமைதி, சமாதானம். ஆனா அவருக்கு விடுதலை கிடைச்சதா கிடைக்கலையா? சரி, அதுதான் ட்ரஸ்ட்னு சொல்லுவாங்க. ஒன்று நம்ம முதல்ல கடவுள் மேலே வச்சிருக்கிற ஹோப், அடுத்தது ஃபெய்த், மூன்றாவது நிலை தான் ட்ரஸ்ட். நம்ம இந்த டிவைன் மர்சி படத்தில் பார்க்கலாம் இல்லையா? இறை இறக்கத்தின் படத்துக்கு கீழே என்ன போட்டிருக்குது? ஜீசஸ் ஐ பிலீவ்னு போட்டிருக்கா, இல்லை ஜீசஸ் ஐ ட்ரஸ்ட் இன் யூன்னு போட்டிருக்கா? அதுதான் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஃபெய்த், ட்ரஸ்ட் தான். ஃபர்ஸ்ட் ஹோப்பு, அப்புறம் ஃபெய்த், மூன்றாவது ட்ரஸ்ட். ஹோப்புன்றது என்னைக்காவது ஒரு நாள் என் ப்ராப்ளம் சரியாகும் அப்படின்னு நினைக்கிறது. ட்ரஸ்ட்ன்றது இப்போ ஆண்டவர் எனக்கு எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டார், அதனால் நான் இன்று என்னுடைய மீட்பை பெற்றுக்கொள்வேன், எனக்கு தேவையானதை பெற்றுக்கொள்வேன், இன்னைக்கு கிடைக்கும் நம்புறது ஃபெய்த். ட்ரஸ்ட்னா என்ன நடந்தாலும் நோ ப்ராப்ளம், ஐ எம் ஹாப்பி, ஜீசஸ் இஸ் எனஃப்னு போகிறது. கரெக்ட். ஆனால் இதில் ஒரு பியூட்டி என்ன தெரியுமா? முதல் நிலையில் இருக்கிறவங்க நிறைய பேர் இந்த மாதிரி டைலாக் அடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நிலையில் இருக்கிறவங்க நிறைய பேர் எல்லாத்தையும் ஆண்டர்கிட்ட விட்டுட்டு ஆர்டர் பார்த்துப்பார். அது பயங்கரமான முட்டாள்தனம். 3க்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? ட்ரஸ்ட் லெவலில் போகும்போது உங்களை எதுவுமே பாதிக்காது. நீங்கள் எல்லா பிரச்சனைகளும் மேற்கொண்ட பிறகு அந்த அந்த லெவலுக்கு போக முடியும். இப்போ விசுவாசத்தில் உங்கள் வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு பிரச்சனைகளையும் போராடி எல்லாவற்றுக்கும் மேலே வந்த அப்புறம் அந்த 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 ஃபெய்த், அந்த ட்ரஸ்ட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் அப்படி சொல்லலாம். ஆனால் நிறைய கிறிஸ்தவர்கள் அடிப்படை நிலையில் நம்பிக்கைனா என்னன்னு தெரியாமல், நம்பிக்கையின் அடிப்படையில் தன்னுடைய பிரச்சனைகளை மேற்கொள்ளாமல் இருக்கிற ஒரு சூழ்நிலையில் என்ன சொல்கிறோம்? எல்லாத்தையும் நான் கடவுள்கிட்ட கொடுத்துட்டேன், அவர் பார்த்துப்பார். ஆனால் குடும்பத்தில் பார்த்தா பாதி பேர் நோயில், கடன் பிரச்சனையில், சமாதானம் இல்லாமல் இருக்கிறது. இந்த சுச்சுவேஷனில் இருந்துட்டு நான் ட்ரஸ்ட்டில் இருக்கிறேன்னு சொல்ல முடியாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்படி இந்த இந்த நீங்கள் கடைநிலையில் இருந்துட்டு எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரேயர் பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்காது. எத்தனை பேர் நான் கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு உங்கள் வாழ்க்கையில் நினைத்த காரியம் நடக்காமல் இருக்குது? யாராவது இருக்கிறீங்களா அப்படி? உண்மையை சொல்லுங்கள். நிறைய பேர் இருப்பீங்க, ஆனால் நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு நினைக்கிறேன். கடைநிலையில் இருந்து கொண்டு விசுவாசத்தின் அடிநிலையில் இருந்துக்கிட்டா ஓகே பிரைஸ் லார்ட், ஒரு பிரதர் உண்மையை சொல்கிறார். ஆனால் அவங்களுக்கு தெரியல, நம்ம தான் எல்லாத்தையும் கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டோம், அப்புறம் ஏன் என் வாழ்க்கையில் இது நடக்க மாட்டேங்குது? ஏன்னா நம்ம இன்னும் ஃபெய்த்தையே கிராஸ் பண்ணல. ஓகே, நான் மறுபடியும் சொல்கிறேன். நீங்கள் இந்த அடிநிலையில் இருந்து கொண்டு, துவக்க நிலையில் இருந்து கொண்டு, இந்த முதிர்நிலையில் இருந்தவர்களை போல நீங்கள் நடக்க ஆரம்பித்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் பயங்கரமான துன்பத்தையும் வேதனையும் பார்ப்பீங்க. நிறைய கத்தோலிக்க திருச்சபை மக்கள் இன்னைக்கு தொடக்க நிலையில் இருந்துட்டு நம்ம முதிர்ந்த மக்களை போல பேசுகிறோம். ஆண்டவர் என்கிட்ட இருக்கார் பிரதர், ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரதர், அடி விழும்போது ஐயோ தாங்க முடியலையே. கரெக்டா? ஆனால் இங்கே இந்த நிலைக்கு வந்தவங்க அப்படி கிடையாது. விசுவாச போராட்டத்தில் தங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் மேற்கொண்டு அதுக்கப்புறம் ஒரு நிம்மதிக்கு வராங்க. எஸ், நவ் ஐ கேன் ஓவர் கம். எந்த நிலைன்னா எந்த பிரச்சனை வந்தாலும் ஓகே, அப்படி அது நான் நினைச்சேன்னா ஒரு செகண்ட்ல இந்த பிரச்சனை என்னை விட்டு போகுன்ற ஒரு நம்பிக்கைக்கு மேலே வந்த அப்புறம் நம்ம அந்த நிலைக்கு வர வேண்டும். இப்போ ஜீசஸ்க்கு வந்த சோதனை அவர் நினைச்சா ஒரு செகண்ட் கிளியர் பண்ண முடியுமா? முடியாதா? இல்லையா? முடியும். ஆனால் அவர் ஓகே இது பிதாவின் திட்டம், அதனால நான் ஏற்றுக்கிறேன், நோ ப்ராப்ளம். இந்த நிலைக்கு வந்தால் தான் நீங்கள் ட்ரஸ்ட்டில் வந்திருக்கீங்கன்னு அர்த்தம். நம்ம அந்த நிலைக்கு வராமலே நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த நிலையில் வந்தவங்கள போல பேசுகிறோம். ஆண்டவர் பார்த்துப்பார், நான் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. எஸ், பிரச்சனைலாம் இந்த சிம்டம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது. எந்த சிம்டம் இருக்கக்கூடாது? நம்ம இன்னும் பாவத்திலேருந்து வெளியே வராமல் இருந்தோம்னா இன்னும் ட்ரஸ்ட்டில் வரலன்னு அர்த்தம். விசுவாச போராட்டத்திலே நம்ம போராடி மேற்கொள்ளலைன்னு அர்த்தம். கடன் பிரச்சனைலேருந்து வெளியே வர முடியலன்னா இன்னும் விசுவாச போராட்டத்திலே நம்ம போராடி வெற்றி கொள்ளவில்லை, இல்லையா? யாரையோ ஒருத்தரை மன்னிக்க முடியல, ஒருத்தர் மேலே மனக்கசப்பு, குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள், அப்படின்னா ஏற்கனவே நம்ம இன்னும் விசுவாச போராட்டத்தில் மேற்கொள்ளவில்லை.
ஒரு எதிர்காலத்தை குறித்து ஒரு பயம், சாவை குறித்து ஒரு பயம், குழந்தைகளுடைய வாழ்க்கையை குறித்து பயம், இதெல்லாம் மனசில் வருது, கவலைகள் மனசில் இருந்ததுன்னா இன்னும் விசுவாச போராட்டத்தில் நாம் ஜெயிக்கவில்லை. பிரைஸ் லார்ட். ஹalleluya. எதுக்கு நான் இதை திரும்பி திரும்பி சொல்கிறேன்னா, பல கிறிஸ்தவர்கள் தொடக்க நிலையில் இருந்துட்டு அங்கே முதிர் நிலையில் இருந்த மாதிரி நினச்சிட்டு பேசும்போது, நான் ஒரு காலத்தில் அப்படி தான் பேசிட்டு இருந்தேன். எதுக்கு நான் உங்களை சொல்கிறேன்னா, நான் இந்த சுச்சுவேஷனை கடந்து சென்றிருக்கேன். 2025 கடவுளுக்குள்ளே வந்தேன். என் வாழ்க்கையில் ஃபைனான்ஷியலாக பயங்கரமான ஒரு பிரச்சனைகள். ஒரு நாள் 2 நாள் இல்லை. 2025 கடவுளை நான் ஏற்றுக்கொள்ளும் போது, அன்னைக்கு நான் ரிட்டையர்ட் ஆயிருந்தேன்னா என் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து பணமும் செல்வமும் என்கிட்ட இருந்தது. 38 வயசில் நான் ரிட்டையர்ட் ஆயிருந்தேன்னா அந்த பணத்தை ஒழுங்காக எங்கேயாவது டெபாசிட் பண்ணியிருந்தேன்னா என்னுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு தேவையான பணம் என்கிட்ட இருந்தது. ஆனால் வந்து ஒரு 10 வருஷத்தில் அந்த பணங்கள் எல்லாம் பணம் சொத்து எல்லாம் போய் கடனில் போய் மாட்டிகிட்டு உட்காந்துருந்தேன். ஏன் தெரியுமா? தொடக்க நிலையில் இருந்துட்டு ட்ரஸ்ட்டில் இருக்கிற மாதிரி நான் பிஹேவ் பண்ணதுனால. எனக்கு அப்போ இதெல்லாம் யாரும் சொல்லிக் கொடுக்கல. அதனால் எல்லாம் கடவுள் பார்த்துப்பார், கடவுள் கொடுத்தார். அந்த யோபு சொன்ன மாதிரி கடவுள் கொடுத்தார், கடவுள் எடுத்தாருன்னு சொல்லிட்டு அவர் பார்த்துப்பார், அவர் பார்த்துப்பார்னு சொல்லி எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் கடைசியில் நடுத்தெருவில் வந்து நிற்கும் போது தான் புரிஞ்சுது, ஏதோ ஒரு தப்பு பண்ணுறோம் இல்லையா. உண்மையிலே நாம் நம்பிக்கையில் ஒவ்வொரு காரியத்தையும் ஜெயித்த அப்புறம், எஸ் ஐ ட்ரஸ்ட் இன் ஜீசஸ். இப்போ நம்ம இந்த ஜீசஸ் ஏன் அந்த ட்ரஸ்ட், ஜீசஸ் ஐ ட்ரஸ்ட்னு எழுத சொல்கிறார். இந்த டிவைன் மியூசி படத்தில் நிறைய படங்கள், ஒரு சில படம் குறிப்பாக சர்ச் அப்ரூவ் பண்ண ஒரு படம்னு பார்த்தீங்கன்னா திருஹிருதய ஆண்டவர் படம். அந்த காலத்தில் இப்பவும் இருக்குது. திருஹிருதய ஆண்டவர் படத்தை நம்ம வீட்டில் வச்சுட்டு அதுக்கு வந்துருச்சு. அதை ஒரு இருதய படத்தை நிறுவுவதுனே ஒரு ஜபம் இருக்குது வீட்டில். அதே போல் நம்மளுக்கு இப்போது டிவைன் மர்சி கடைசி இந்த இரக்கத்தின் காலத்தில் இருக்கிறதுனால நமக்கு டிவைன் மர்சி என்ற ஒரு வெளிப்பாடை புனித ஃபாஸ்டினா சிஸ்டர் கொடுத்து ஆண்டவர் அந்த டிவைன் மர்சி இரக்கத்தை என் ஜபத்தை நம்ம செய்ய சொல்கிறார். இதில் குறிப்பாக ஜீசஸ்னு ஒரு வார்த்தை எழுத சொல்கிறார். ஜீசஸ் ஐ ட்ரஸ்ட் இன் யூ. இந்த லெவலுக்கு வரணும். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இந்த லெவலுக்கு வரும்போது தான் நாம் உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த லெவலுக்கு வரும்போது உலகத்தில் உள்ள மக்கள் நம்ம நிச்சயம் திரும்பி பார்ப்பான். இந்த மனுஷங்கிட்ட ஏதோ வித்தியாசம் இருக்குது, எதை செஞ்சாலும் வெற்றி பெறுகிறான், தொட்டதெல்லாம் இவனுக்கு பொண்ணா மாறுதே, நம்ம வாழ்க்கை அப்படி இருக்கான். அப்படி இல்லைன்னா நம்ம இன்னும் அந்த லெவலுக்கு வரல. இந்த ஆள் எதை செஞ்சாலும் நல்லா இருக்குது, ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது இவர்கிட்ட. வேலை செய்கிற இடத்துல சொல்லணும், இத்தனை வருஷம் இந்த கம்பெனி நஷ்டத்தில் போயிட்டு இருந்து இது வந்தப்புறம் ஏதோ ஒன்று நடக்குது, ஒன்றும் பெருசாக செஞ்ச மாதிரி தெரியல, ஆனால் சூப்பராக போகுதே அப்படின்னு உங்கள் கம்பெனியில் உங்களை பார்த்து கேட்டாங்கன்னா, எஸ் நீங்கள் இந்த லெவலில் வந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். குடும்பத்தில் இந்த மருமகம் வந்தப்பறம் எங்கள் வீட்டில் பிரச்சனைலாம் சரியாக போச்சுப்பா, ஒரு சமாதானம் இருக்குது, சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லணும். சரி, இப்போது அபிரகாமுக்கு ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம் ஆண்டு கொடுக்குறார் இல்லையா. தொடக்க நூல் 12வது அதிகாரம் 2வது இறை வார்த்தை யாராவது ஒரு எடுத்து படிங்க பார்க்கலாம். தொடக்க நூல் 12:2 இல்ல 12:2. உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புறச் செய்வேன், உன் பெயரை நான் சிறப்புறச் செய்வேன், நீயே ஆசியாக விளங்குவாய். எனக்கு இந்த கடைசி வார்த்தை ரொம்ப பிடிக்கும். நீயே ஆசியாக விளங்குவாய். அது என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன்னை பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புறச் செய்வேன். ஓகே, நம்ம ஒவ்வொருவரும் அபிரகாமுடைய சந்ததி. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது விசுவாசத்தின் அடிப்படையில் நாம் விசுவாசத்தின் பிள்ளைகளாக இருக்கிறதுனால அபிரகாமுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம். அப்போ அபிரகாமு கொடுத்த அனைத்து ஆசீர்வாதம் நமக்கு சொந்தம். ஸோ கடவுள் நம்ம பெரிய இனமாக்குவார், ஆசி வழங்குறார். கடவுளுடைய ஆசீர்வாதம் நம்மகிட்ட இருந்ததுன்னா நம்மளை எதிர்த்து ஒருத்தர் நிற்க முடியாது. ஓகேங்களா? நாம் செய்கிற காரியங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும். கடைசியில் என்ன சொல்றார் ஆண்டவர்? நீயே ஆசியாக இருப்பாய். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒரு ஆசீர்வாதம், அதான் அதுக்கு அர்த்தம் இல்லையா. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒரு ஆசீர்வாதம். நீங்கள் ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம பைபிள் பிரகாரம் என்ன தெரியுமா சொல்லிட்டு ஒரு வீட்டுக்குள்ள போனோம்? இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து உயிரோடு இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் எந்த வீட்டுக்கு போனாலும் இந்த வார்த்தையை தான் சொல்வார். அதுதான் நம்ம உயிர் தெழுந்த பிறகு ஜீசஸ் வந்து சொல்கிற முதல் வார்த்தை இதுதான், உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும்.
உயிரோடு இருக்கும்போது அவர் சொல்ற வார்த்தை இதுதான். நீங்க வெளியில போயிட்டு உங்க வீட்டுக்குள்ள வந்தாலும் ஃபர்ஸ்ட் வீட்டுக்குள்ள வரும்போது என்ன சொல்லணும்? அன்று உம்முடைய சமாதானம் எங்க வீட்டில் இருக்கட்டும். ஒரு ஆஃபீஸ் உள்ள என்டர் ஆகும்போது என்ன சொல்லணும்? எங்க ஆஃபீஸில் உங்களுடைய சமாதானத்தெல்லாம் நிரப்புங்க ஆண்டவரே. ஒரு வீட்டுக்கு போங்க, எந்த வீட்டுக்கு போனாலும் சரி, இந்த வார்த்தையை சொல்லிட்டு போங்க. இதை நீங்க சொல்லும்போது அந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாகும். அந்த வீட்டில் உள்ள பிரச்சனைகள் சரியாகி ஆசீர்வாதமாக அந்த வீடு மாறும். இதுக்கு அவங்க தகுதி இல்லாதவங்க இருந்தால் அந்த ஆசீர்வாதம் எங்க வரும்? திருப்பி நம்ம கிட்ட வரும். Hallelujah. பிரைஸ் லார்ட். எத்தனை பேர் இதை ரெகுலரா செய்றீங்க? இது வரைக்கும் Praise the செய்யலன்னா பிரைஸ் நான் லார்ட். ஒரு செய் சிஸ்டர் சொல்றாங்க. வெரி குட், வெரி குட். பிரதர் தெரியாதுல்ல, தெரிஞ்சதானே செய்ய முடியும், இப்பதானே நான் தெரியும். அதுதான் சொல்றேன் சிஸ்டர். தெரியலன்னா சிதைக்கு செய்யலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை சிஸ்டர். எல்லாருக்கும் எல்லாம் தெரியாது. ஆ இது வரைக்கும் தெரியலன்னா இப்போ இது உண்மை. பைபிள் பிரகாரம் இது உண்மை. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஒரு ஊருக்கு போகும்போது, நீ ஒரு வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாகுன்னு சொல்லுங்கன்னு சொல்லி சீடர்களை அனுப்புறார். சீடர்களுக்கு ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுத்தாருன்னா அவர் அதை செஞ்சுட்டு தான் அந்த கட்டளை கொடுப்பார். நான் செய்யாததை சீடர்களை செய்ய சொல்ல மாட்டார். கரெக்டா? இயேசு கிறிஸ்து அவர் வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ணாம நம்மளை செய்ய சொல்லுவாரா? சீடர்கள் வந்து ஒரு வீட்டுக்கு போகும்போது சமாதானம் உண்டாகட்டும்னு சொல்லு. அதுக்கு அவர்கள் பாத்திரவான்களாக இருந்தால் அந்த சமாதானம் அங்கு தங்கும், இல்லைன்னா திரும்பி உங்கள்கிட்டயே வந்துடும்ன்றார். இதுக்கு ரெண்டு விஷயம், ரெண்டு அர்த்தம் உண்டு. ஒன்று, ஒரு வீட்டுக்கு சமாதானம் உண்டாகட்டும்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் அந்த வீட்டுக்குள்ள தங்கும். அது ஒரு ஊழியன் கடவுளுடைய வார்த்தையை ஒவ்வொருத்தரும், நம்ம ஒவ்வொரு கிறிஸ்தவனும் யாரெல்லாம் நம்புறீங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த ஆசீர்வாதம் உண்டு. நம்ம ஒரு வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாகட்டும்னு சொல்லும்போது அந்த வீட்டில் இருக்கிற குட்டி சாத்தெல்லாம் அடிச்சு பிடிச்சிட்டு ஓடும். ஓடணும். ஓடலைன்னா நம்ம உண்மையான கிறிஸ்தவனை வாழலன்னு அர்த்தம். ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில், ஆன்மீக உலகத்தில் என்ன நடக்குது? நீங்கள் ஒரு வீட்டில் கால் எடுத்து வைக்கிறீங்க, இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாகட்டும் அப்படின்னு நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லும்போது அது வரைக்கும் அங்கே இருந்த குட்டி பிசாசுலாம் என்ன பண்ணணும்? துண்டை காணும் துணியை காணும் ஓடணும். ஓடுமா? சரி, இதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் நடக்கும். நீங்கள் நம்பி உள்ள கால் எடுத்து வச்சிங்கன்னா நடக்கும். ஆனால் அந்த நம்பிக்கை உங்ககிட்ட இருக்கான்றது தான் முக்கியம். உண்மையில் நீங்கள் நம்பி இதை சொன்னீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிற எல்லா தீய சக்திகளும் வெளியில் ஓடும். ஆட்டோமேட்டிக்காக கடவுளுடைய சமாதானம் வரும். கடவுளுடைய சமாதானம் ஒரு மனுஷனுக்குள்ள, ஒரு வீட்டுக்குள்ளே எப்போ வரும்? அங்கே இருக்கிற சாத்தானை துரத்தும் போது தான் வரும். இது ரொம்ப முக்கியம். அப்போ நீங்கள் ஒரு இடத்துல கால் எடுத்து வைக்கும்போது அந்த அந்த இடத்துல சாத்தான் இருக்கக்கூடாது, இல்லையா? நல்லா கவனிச்சு பாருங்க. ஜீசஸ் வந்து எல்லாம் குறை சொல்கிறாங்க. நீ பேயை கொண்டு பேயை ஓட்டுகிற, இல்லையா? பெயல் செபு என்ற பேயை கொண்டு பேயை ஓட்டுறேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறை சொல்கிறார்கள், குற்றம் சொல்கிறாங்க. அப்போ ஜீசஸ் என்ன சொல்றாரு? பிளவுபட்ட எந்த ஆட்சியும் நிலைத்து இருக்காது. சாத்தானை கொண்டு ஓட்டுனா அந்த ஆட்சி பிளவுபட்டு போகும். அதனால் நான் சாத்தானை கொண்டு ஓட்டல, கடவுளுடைய ஆவியை கொண்டு நான் பேயை துரத்துகிறேன். அப்போ கடவுளுடைய ஆவியை கொண்டு பேயை துரத்தும் போது பரலோக ராஜ்யம் உங்களுடைய நிறுவி இருக்கிறதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதுக்கு என்ன அர்த்தம்? எப்பொழுது ஒரு தீய சக்தி ஒரு மனிதனை விட்டு வெளியில போதோ பரலோக ராஜ்யம் அவனுக்குள்ளாக நிறுவப்படுகிறது. எப்பொழுது தீய சக்திகள் ஒரு வீட்டை விட்டு கம்ப்ளீட்டாக வெளியில போதோ அந்த குடும்பத்துக்குள் பரலோக ராஜ்யம் முழுமையாக நிறுவப்படுகிறது. அப்போ பேய் ஓட்டுறது முக்கியமா இல்லையா? முக்கியம்தான் பிரதர், முக்கியம் பிரதர். முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போதான் ஒரு முழுமைக்குள்ள வரோம் நம்ம. அது வரைக்கும் என்ன சொல்றது, கிறிஸ்துவ வாழ்க்கையில என்டர் ஆயிருக்கும். சாத்தானுடைய கிரியைகளை முழுமையாக நம்மிடமிருந்து அகற்றும் பொழுதுதான் உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கைக்குள் வரும். நம்ம ஞானஸ்தானம் கொடுக்கும்போது என்ன வார்த்தையை சொல்றோம்? சாத்தானை விட்டு விடுகிறீர்களா? என்ன பதில் சொல்றோம்? விட்டு விடுகிறோம். அதுக்கு அடுத்து என்ன கேட்குறாங்க ஃபாதரு? அதன் ஆரவாரங்களை சாத்தானின் ஆ கிரியைகளை விட்டு விடுகிறீர்களா? அது என்ன சாத்தானுடைய ஆரவாரம்? என்னது சாத்தானுடைய ஆரவாரம்னா? கூச்சல் குழப்பம் போடுறதா? கடவுளுடைய அமைதிக்கு எதிராக அவன் பண்ற எல்லாமே சாத்தானுடைய ஆரவாரம் தான். நோய், பாவம், குடும்பத்துக்குள்ள குழப்பம், சண்டை, பிரிவினை, கவலை, பயம், இதெல்லாம் சாத்தானுடைய ஆரவாரங்கள். இதையெல்லாம் நம்ம விட்டுட்டோம்னா குடும்பத்தில் இருக்கக்கூடாது. இதில் எதுவுமே நம்முடைய குடும்பத்தில் இல்லைன்னா தான் நம்ம இதெல்லாம் துரத்தி விட்டோம்னு அர்த்தம். சாத்தானை துரத்திட்டோம்னு அர்த்தம். இல்லைன்னா நம்ம வாயில சொல்றோம், குடும்பத்தில் உட்காந்துட்டு இருக்கிறான்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சரி, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சாதான் முதல்ல இதுலேருந்து ஃபர்ஸ்ட் நம்ம இது தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது நம்ம இதெல்லாம் துரத்திட்டோமா துரத்தலையான்னு பார்க்கணும். துரத்தலைன்னா துரத்தி விடணும். குடும்பத்தில் நம்ம வாழ்க்கையில் முதல்ல ஃபர்ஸ்ட் நம்ம வாழ்க்கையில் துரத்தணும்.
நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்து மேற்கொள்ள வேண்டும். பாவத்திலிருந்து வெளியில வரணும், நோயிலிருந்து வெளியில வரணும், குடும்ப குழப்பங்களிலிருந்து வெளியே வரணும், பயத்தில் கவலையிலிருந்து வெளியில வரணும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாலாம் வெளியில வந்த அப்புறம் நம்முடைய குடும்பத்தில் உள்ள மற்றவங்க கிட்டையும் இந்த பிரச்சனை இருந்தால் துரத்தி விடணும். இதை தான் திருத்துதர் பணி 2வது அதிகாரம் 1வது அதிகாரம் திருத்துதர் பணி 1வது அதிகாரம் 8வது இறை வார்த்தை சொல்லுது. ஆனால் தூய ஆவி உங்கள் மேல் வரும் பொழுது என்ன செய்யணும்? நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும், இந்த எருசலேம்ன்றது நம்மளை குறிக்குது. நமக்குள்ள முதல்ல நம்ம சாட்சியா இருக்கணும். நான் முதல்ல சாட்சியா இருக்கணும். அதுக்கப்புறம் எருசலேமிலும் யூதேயா நம்முடைய குடும்பத்தில் ஒரு உண்மையான ரட்சிப்பு வரணும். முதல்ல நான் ரட்சிக்கப்பட வேண்டும். ரட்சிப்புனா என்னது? நம்முடைய வாழ்க்கையில் எல்லா ஏரியா சாத்தானுடைய எந்தெந்த இடத்துல நம்ம வாழ்க்கையில் அட்டாக் பண்ணுறானோ எல்லா இடத்துலேருந்து நம்ம ரட்சிக்கப்பட வேண்டும். ரட்சிக்கப்படுறதுனா உடனே சும்மா ஞானஸ்தானம் வாங்கினா ரட்சிக்கப்பட்டேன், தண்ணியில் மூங்கினா ரட்சிக்கப்பட்டேன்றது தொடக்கம். அது ரட்சிப்பின் தொடக்கம். நீங்கள் சாத்தானுடைய ஆரவாரங்களிலிருந்து ரட்சிக்கப்பட வேண்டும். ஆரவாரம் என்னது? ஒன்று பாவம், நோய், கடன் பிரச்சனை, குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் மன்னிக்க முடியாமல் இருக்கிறது, அதுக்கப்புறம் கவலை, பயம். ஒவ்வொரு ஏரியாவிலேருந்து முதல்ல நான் ரட்சிக்கப்பட வேண்டும். இதுலேருந்து நான் வெளியே வந்த அப்புறம் என்ன பண்ணலாம்? யூதேயா, இது உங்கள் வீட்டை குறிக்குது, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ். நான் வந்தால் போதாது, என்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களையும் கொண்டு வரணும். அதுக்கப்புறம் நீங்கள் இருக்கிற ஊரில் இந்த சேஞ்சஸ் வரணும். அதுக்கப்புறம் உலகத்தின் கடை எல்லை வரைக்கும் நீங்கள் போகலாம். முதல்ல எங்கே மாற்றத்தை கொண்டு வர வேண்டியது இருக்குது? நமக்குள்ளே. இதில் ரொம்ப கஷ்டமான இதில் ரொம்ப கஷ்டமான விஷயம் நம்மளை மாற்றுறது தான். ஊரில் உள்ளவங்க மாற்றுறது ரொம்ப ஈஸி இல்லையா? ஒரு ஜூம் இந்த மாதிரி மீட்டிங் நடந்து இல்லை ஒரு 4 இடத்துல போய் நம்ம ப்ரீச் பண்ணும்போது கேட்டு கடவுள் அந்த வார்த்தையை வச்சு 4 பேரை மாற்றிடுவார். ஆனால் நம்மளை மாற்றுறது தான் ரொம்ப கஷ்டம். எத்தனை பேர் இதை ஃபீல் பண்ணியிருக்கீங்க? நம்மளை மாற்றுறது இவ்வளோ. ஆஹா, ப்ரைஸ் தி லார்ட். யார் யாரெல்லாம் இதை உண்மையிலே ஃபீல் பண்ணியிருக்கீங்களோ நீங்களாம் ப்ரீச்சர் ஆகலாம். ஓகேங்களா? நிஜமாக சொல்கிறேன். ஒவ்வொரு ப்ரீச்சருக்குள்ளே இந்த போராட்டம் உண்டு. ஏதோ பிரதர் ப்ரீச் பண்ணுறதுனால ஒரு செயின்ட் ஆகிட்டோன்னு நினைக்காதீங்க. எல்லாருக்குள்ளேயும் இந்த போராட்டம் உண்டு. உலகத்தின் கடைசி மூச்சு விடுற வரைக்கும் நமக்கு இந்த போராட்டம் உண்டு. பைபிள் அப்படி தான் சொல்லுது. சென்ட் பால் சொல்கிறாரு, இந்த உலகத்தில் நாம் வாழும் வரை இந்த போராட்டங்கள் உண்டுன்னு சொல்கிறார். ஆனால் நம்ம அதுக்காக மனம் தளர்ந்து போயிடக்கூடாது. நேற்று இருந்தது இன்னைக்கு பரவாயில்லாமல் இருக்கிறோமா? போன மாதத்துக்கு இருந்ததுக்கு நான் இன்னைக்கு முன்னேறி இருக்கிறேன்னா? ஒரு 6 மாதம் முன்னால் இருந்ததுக்கு இப்போ நான் கடவுளை நெருங்கி வந்திருக்கிறேன்னா? அதை நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஐயோ நான் சரியில்லைன்னு அதை பார்க்கக்கூடாது. முதல்ல இருந்ததுக்கு இப்போ நான் ஃபாஸ்ட்டாக கடவுளை நெருங்குகிறேன், என்னோட நம்பிக்கை அதிகமாக இருக்கா குறைஞ்சிருக்கான்னு பார்த்து நம்ம முன்னேறி செல்ல வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு ஏரியாவிலும் நம்ம சமாதானம் வந்துச்சுன்னா, இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு பிரச்சனையிலும் நீங்கள் வெற்றி கொள்றீங்க? வெற்றி கொள்றதுக்கு என்ன காரணம்? கடவுளிடம் இருந்து பிறந்த அனைத்தும் உலகை வெல்லும். உலகை வெல்வது எது? நம்முடைய நம்பிக்கை. நம்ம நம்பிக்கை கரெக்டாக இருக்கா இல்லையான்னு எப்படி பார்க்கலாம்? நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு பிரச்சனையும் இறை வார்த்தையை கொண்டு மேற்கொள்ள முடியுதா இல்லையான்னு பார்க்கணும். அப்போதான் நம்ம நம்பிக்கை சரியா இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? நம்ம பிரச்சனையில உட்காந்துட்டு நான் நம்பிக்கையில் இருக்கிறேன்னு சொன்னோம்னா உங்கள் நம்பிக்கை செயலற்ற நம்பிக்கை. செயலற்ற நம்பிக்கை செத்த நம்பிக்கைன்னு சொல்லி யாக்கோபு சொல்றார். நான் நம்புறேன்னு சொல்லி நம்ம வாழ்க்கையில் ரட்சிப்பு வரவில்லை, நம்ம வாழ்க்கையில் ஒன்றிலேருந்து வெளியில் வர முடியலன்னா நம்ம இன்னும் உண்மையான நம்பிக்கையை கற்றுக்கல. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்போ என்கிட்ட நான் நல்ல ஒரு வேலையில் இருக்கிறேன். எனக்கு பேங்க்ல ஒரு 20-30 லட்சம் சொத்து இருக்குது, நல்ல நிலபுலன்கள் இருக்குது. இப்போ நான் சொல்லலாம் ஈஸியாக, நான் பண கஷ்டத்துலேருந்து வெளியில் வந்துட்டேன். இது சொல்றது ரொம்ப ஈஸி. இந்த உலகத்தில் உள்ள மக்களும் சொல்ல முடியும். இது சொல்றாங்களா இல்லையா? இந்த உலகத்தில் உள்ள மக்களும் ஓகே நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன்பா, எனக்கு ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட் இருக்குது, ஒரு ஃபிக்ஸடில் கொஞ்சம் பணம் போட்டிருக்கேன், மாதம் இவ்வளோ பணம் எனக்கு பென்ஷன் வருது, சொந்த வீடு இருக்குது, அதனால் எனக்கு பணப்பிரச்சனை இல்லை அப்படின்னா இந்த பணத்தை குறித்த கடன் பிரச்சனைலேருந்து அவங்க நம்பிக்கையின் அடிப்படையில் வெளியே வந்துட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது. திடீர்னு என்னமோ ஆகி போச்சு, இருந்த பணம்லாம் போச்சு, இப்போ அவங்களுக்கு பயம் இல்லாமல் இருக்கிறீங்களா? கையில் பணம் இல்லை இருந்தாலும் இந்த பிரச்சனையை என்னால் மேற்கொள்ள முடியும், தேவைகளை
கடவுள் மேல் வைத்த நம்பிக்கையினால் என்னால் இதை சந்திக்க முடியும்னு எப்போ நம்ம நம்பிக்கையில் மேலே வரோமோ அதுதான் உண்மையான நம்பிக்கை. ஓகேங்களா? 20 வயசில் நல்லா ஓடி ஆடி விளாண்டுட்டு இருக்கிறோம், உடம்புல ஒரு நோய் இல்லை, எனக்கு நோயெல்லாம் வராது, நான் நம்புறேன்னு சொல்றது ரொம்ப சிம்பிள். 60-70 வயசுலையும் அப்படி சொல்ல முடியணும். கரெக்டா? இங்கே 70 வயசில் யாரும் இருக்கீங்களான்னு தெரியல. 60 வயசில் இருக்கிறவங்களும் சொல்ல முடியணும், 50 வயசில் இருக்கிறவங்களும் சொல்ல முடியணும். எந்த நோயும் என்னை அணுகாது, தீமை எனக்கு நேரிடாது, வாதை என் கூடாரத்தை நெருங்காதுன்னு சொல்லணும். அதே மாதிரி நம்ம உடம்புலையும் அப்படி இருக்கணும். இருந்ததுன்னா நம்ம இந்த ஏரியாவில் ஜெயிச்சிருக்கோம்னு அர்த்தம். பிரைஸ் லார்ட், ஹalleluya. ஒன்றுமே இல்லாமல் பிரச்சனையே வராமல் நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்றது அது உண்மையான போராட்டம் கிடையாது. கரெக்டா? சரி, ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களால் பாவத்தை முழுமையாக மேற்கொள்ள முடிஞ்சதுன்னா மற்ற எல்லாத்தையும் ஈஸியாக மேற்கொள்ள முடியும். இதை நீங்கள் எப்படி கம்பேர் பண்ண தெரியுமா? யோசுவா கானான் நாட்டுக்குள்ளே கால் எடுத்து வைக்கிறார். அப்போ அந்த 12 கோத்திரத்துக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிளேஸை பிரித்து கொடுத்துருக்காங்க. போயிட்டு மொத்தமாக போய் அவங்க சண்டை போடல. முதல்ல ஒரு இடத்த பிடிக்கிறாங்க. கரெக்டா? ஒரு இடத்த பிடிச்சி அதை ஒரு குலத்து மக்களுக்கு கொடுத்துட்டு அடுத்த இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்த பிடிக்கிறாங்க, அதை ஒரு குல மக்களுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்த இடத்துக்கு போகிறாங்க, அந்த இடத்த கைப்பற்றுறாங்க. இது பழைய ஏற்பாட்டில் வந்ததெல்லாம் நிழல், புதிய ஏற்பாட்டில் நடக்கிறது தான் நிஜம். அது எல்லாம் ஃபிசிக்கல், நமக்கு எல்லாம் ஸ்பிரிச்சுவல். எப்படி ஒவ்வொரு இடமாக கைப்பற்றுகிறார்களோ நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு இடத்தையும் நம்ம கைப்பற்றியாக வேண்டும். இன்னைக்கு உங்களுக்கு பயங்கரமான பிரச்சனை இதில் இருக்குதுன்னு பார்க்கணும் ஃபர்ஸ்ட்டு. ஓகே, உங்கள் வாழ்க்கையில் இப்போ நான் ஒரு 5-6 விஷயம் சொன்னேன் மெயினாக. அது மாத்திரம் தான் கிடையாது, வாழ்க்கையில் நமக்கு தெரியாத எத்தனையோ காரியங்கள் உண்டு. ஒவ்வொருத்தர் லைஃப்பில் ஒவ்வொரு பிரச்சனைகள் உண்டு. அப்போது குறிப்பாக இந்த கடன் பிரச்சனை, உடல் வியாதி, அடுத்தது பாவம், பயம், கவலைகள், இதிலெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா கொள்ளணும். அதான் ஒவ்வொரு லேண்டாக கைப்பற்றிட்டு வர்றது. கடைசியில் பார்த்தீங்கன்னா மலை நாடுன்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே போகும்போது எல்லாம் யோசிக்கிறாங்க, ஏன்னா அங்கே அரக்கர்கள் இருக்கிறாங்க. இந்த மலை பிரதேசத்தில் அரக்கர்களாக இருக்கிறாங்க, இதை கைப்பற்றுறது ரொம்ப கஷ்டமானு சொல்லி எல்லாம் பயப்படும் போது தான் காலேபு சொல்கிறார், 40 வயதில் இருந்த உடல் வலிமை எனக்கு 80 வயதில் இருக்குது. ஆண்டவர் எனக்கு இந்த இடத்த கொடுத்துருக்காரு, அதனால் நான் போய் போரிட்டு அந்த இடத்தை நான் வெற்றி கொள்கிறேன்னு சொல்கிறார். அந்த அரக்கர்கள் இருக்கிற இடம் அது எதை குறிக்குதுன்னா பாவத்தை முழுமையாக மேற்கொள்வது. அது ரொம்ப சின்ன சின்ன காரியத்தில் நாம் நம்பிக்கையில் ஜெயிக்கும் போது அடுத்தது நம்ம கோலியாத்தை வின் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு சில மக்கள் எடுத்தோடனே கோலியாத்தை வின் பண்ணுற அளவுக்கு நம்பிக்கையில் இருக்கிறாங்க. இருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனையை முதல்ல கிளியர் பண்ணிங்கன்னா மற்ற எல்லாத்தையும் ஈஸியாக மேற்கொள்ளலாம். பிரைஸ் லார்ட், ஹalleluya. எடுத்தவொடனே கோலியாத்தை நான் போட்டு தாக்கிட்டு அப்புறம் மற்றதை பார்த்துக்கிறேன்னு செஞ்சாலும் போகலாம், இல்லை நான் கொஞ்சம் கொஞ்சமாக போகிறேன்னு சொல்லி போனாலும் போகலாம். சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். ஓகேங்களா? ஆனால் உண்மையான நம்பிக்கையில் இருந்தீங்கன்னா எடுத்தவொடனே கோலியாத்தை காலி பண்ணுறது தான் பெட்டர். வாழ்க்கையில் இப்போதைக்கு உங்களுக்கு எது பெரிய பிரச்சனையாக இருக்கோ அதை முதல்ல ஓவர் கம் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய நம்பிக்கையின் அளவு அதிகமாகும். அடுத்த போராட்டம் ஈஸியாக வெற்றி கொண்டு போயிட்டே இருக்கலாம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம போராடி ஜெயிக்கணும். அதுக்கப்புறம் தான் ட்ரஸ்ட். இதுக்கப்புறம் பாருங்க, ஆண்டவர் அந்த கானான் தேசத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி சொல்லி அனுப்புகிறார், ஒரே நாளில் எல்லாரையும் நான் உங்களை இந்த நாட்டை விட்டு துரத்த மாட்டேன். அதில் ஒவ்வொரு வார்த்தையும் மிக முக்கியமானது. மொத்த மக்களை நான் துரத்த மாட்டேன், ஏனென்றால் அங்குள்ள விலங்கினங்கள் அதிகமாயிடும்ன்றார். என்ன அர்த்தம்? ஒரே நாளில் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் விடுதலை கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் இங்கே கடவுள் சரி பண்ணிட்டார், நீங்கள் நம்பிக்கையில் மேற்கொண்டுட்டீங்க ஒரே நாளில். என்ன ஆகும்? ப்ரைடு வரும் bro. ப்ரைடு வரும். நம்ம பெரிய சாத்தானா மாறிடுவோம். மற்றவங்களை பார்க்குறவங்களாம் அப்படி இப்படி கீழே பார்ப்போம். என்ன பிரதர், நீங்கள் எத்தனை வருஷமா கரிஸ்மேட்டிக் ப்ரே வந்துட்டு இருக்கிறீங்க? நான் ஒரு 20 வருஷம் வந்துட்டுருக்கேன். 20 வருஷமா? 20 வருஷம் வந்து என்ன ஒன்றும் பண்ண மாதிரி தெரியலையே. நமக்கு மனசு ஒன்றில் கேட்போம், இல்லைன்னா மனசில் வரும். எனக்கு இந்த ப்ரேயர் ஒரு நாள் வந்தது ஸ்டார்டிங் ஸ்டேஜில். நான் கடவுளுக்குள்ளே வந்த போஸ்டில் எனக்கு பயங்கர ப்ரெசன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு 3 மாதமாக 24/7 எனக்கு அந்த ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ண முடியும். புரியுதுங்களா? நான் சொல்லுது புரியுதா? எத்தனை பேர் கடவுளுடைய பிரசனத்தை உணர முடிஞ்சவங்க இருக்கிறீங்க இங்கே ஃபிசிக்கலா? ஓகே, வெரி குட். எனக்கு 24/7 3 months அந்த மாதிரி இருந்தது. எப்போ பார்த்தோம் ஜீசஸ்னா அப்படியே ஃபுல் ஆகிறது ஃபீல் பண்ண முடியும். பயங்கர ப்ரெசன்ஸ்னால் அப்படியே ஒரு பயங்கர ப்ரெசன்ஸ். அப்போது எங்களுடைய ஆஃபீஸில் ஒரு ஹிந்து சகோதரர் 4.5 வருஷம் கிறிஸ்துவுக்குள்ள வந்து அவர் அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரீச் பண்ண ஆரம்பித்தார். அவர்கிட்ட ஒரு நாள் பேசிகிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன், உங்களுக்கு எப்படி ப்ரெசன்ஸ் வருமா கடவுளுடைய ப்ரெசன்ஸ்? எப்போ நான் ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் பண்ணும்போது நான் ஃபீல் பண்ணியிருக்கேன்.
அப்படியா? மற்ற நேரத்தில் ஃபீல் பண்ண மாட்டீங்களா? மற்ற நேரத்தில் சாதாரண நேரத்தில் ஒன்றும் தெரியாது பிரதர். இப்போ எனக்கு மனசில் எப்படி இருக்கும், என்ன 4 வருஷமாக கடவுளுக்குள்ள இருக்கிறான்னு சொல்கிறான், நமக்கு 24/7 ஜீசஸை ஃபீல் பண்ண முடியுது, இவன் என்ன பக்தியில் இருக்கிறான். எனக்கு மனசில் அப்படி தான் வந்தது. வருமா வராதா? ஆமாம். ஒரு 4 மாதம் கழிச்சு ஜீசஸ் வந்து ஃபீஸை பிடிங்கி விட்ட மாதிரி இந்த ப்ரெசன்ஸை ஸ்டாப் பண்ணிட்டார். அப்புறம் ஒரே பயம், ஐயோ ஐயோன்னு கூச்சல் போட்டு டெய்லி அழுதுட்டு உட்காந்துட்டு இருந்தேன். எப்போ நமக்கு ஒரு நிமிஷத்தில் நம்முடைய பிரச்சனை எல்லாம் ஆண்டவர் சால்வ் பண்ணுறாரோ, நிச்சயமாக ப்ரைடு வர்றதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி. நமக்கு கர்வம் வந்துடும், நான் சூப்பர், நான் ஆன்மீக வாழ்க்கையில் பயங்கரமாக வந்துட்டேன்ற ஒரு எண்ணம் வந்துடும். அதனால் படிப்படியாக முன்னேறுவது மிக நல்லது. நீங்கள் பைபிளில் யாரெல்லாம் இம்மிடியேட்டாக மேலே போனாங்கன்னு பாருங்க. ராக்கெட் போன மாதிரி நிறைய பேர் கீழே லேண்ட் ஆனவங்க தான் நிறைய பேர். சென்ட் பாலை தவிர மற்ற எல்லோரும் திடீர்னு ஆவியில் நிரம்பினவங்க, திடீர்னு வாழ்க்கையில் உயர்ந்தவங்க பைபிளில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கீழே தான் வந்திருக்காங்க. நீங்கள் சவுலை பார்த்துக்கோங்க, பழைய ஏற்பாடு சவுலுடைய வாழ்க்கையை பாருங்கள். கழுதையை மேய்ச்சிட்டு இருந்த மனுஷன் அடுத்த நாள் ராஜாவாக்குனார். ஒரு நாளில் வாழ்க்கை தலைகீழாக மாறியது. ஆனால் எவ்வளோ நாள் நிலைச்சிருந்தார்? கொஞ்ச நாளில் பொத்துன்னு கீழே விழுந்துட்டாரா? அவ்வளோ இல்லையா, விழுந்து போனார். ஆனால் தாவீதுடைய வாழ்க்கையை பாருங்க. அவர் சிறு வயதில் அபிஷேகம் செய்கிறார். கிட்டத்தட்ட 7 வருடமோ 10 வருடமோ அவர் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறுறார். அதனால தான் 40 வருடங்கள் ஆட்சி செய்ய முடிஞ்சது. அவர் கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆட்சி செஞ்சார், 30-40 வருஷம் ஆட்சி செய்கிறார். ஆனால் கடவுளுக்குள்ளே அவரால் நிலைத்து நிற்க முடிந்தது. ஸோ ஒரே நாளில் நம்மகிட்ட இருக்க எல்லா பிரச்சனையும் போயிடுச்சுன்னா நமக்கு உண்மையிலே கர்வம் வந்துடும். மற்றவங்களை பார்க்கும்போது நம்ம தாழ்ச்சி இப்படி இப்படி பார்ப்போம் இல்லையா? இவங்க என்ன கோயிலுக்கு போகிறாங்க வராங்க, ஒன்றும் சரியில்லையே. என்ன பிரதர் ஒரு நாள் ப்ரீச் பண்ணார், ஒன்றும் நமக்கு இருக்கிற அபிஷேகம் இருக்கு இல்லையேன்னு மனசில் தோணும். இப்போ பக்கத்தில் சாத்தா வந்துட்டான்னு அர்த்தம், ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. அபிஷேகம்லாம் நல்லது, எல்லாம் நல்லது, கொடைகள்லாம் நல்லது தான். ஆனால் எல்லாத்த விட மிக முக்கியமானது நம்பிக்கையும் அன்பும் தாழ்ச்சியும். ஓகேங்களா? அது வெளியில் தெரியறது ரொம்ப கஷ்டம், ஆனால் கடவுளுக்கு தெரியும். நம்பிக்கையும் அன்பும் தாழ்ச்சியும், இது மூன்றும் மிக மிக முக்கியமானது. எதிர்நோக்கு வழியாக தான் நம்ம பைபிளில் எதிர்நோக்கு, நம்பிக்கை, அன்புன்னு இருக்குது. ஆனால் நம்பிக்கை இருக்கும்போது எதிர்நோக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அப்போது நம்பிக்கை, அன்பு, இது ரெண்டு தான் 2 கண்ணு மாதிரி, நம்பிக்கையும் அன்பு. ஆனால் இந்த அன்புலையும் நம்பிக்கையில் நீங்கள் நிலைச்சி நிற்கணும்னா தாழ்ச்சி இருக்கணும். ஒரு மனிதனுக்கு ஆன்மீக வாழ்க்கைக்கு 2 கண்ணு என்னது? நம்பிக்கையும் அன்பும். ஃபஸ்ட்டு நம்பிக்கை, அந்த நம்பிக்கையின் வழியாக தான் கடவுளுடைய அன்பு நம்ம மூலயமாக செயல்பட முடியும். இந்த ரெண்டுலேயும் நீங்கள் நிலைச்சி நிற்கணும்னா தாழ்ச்சி இருக்கணும். நீங்கள் விசுவாசத்தை பயிற்சி செய்து அன்பில் வளரலாம், தாழ்ச்சி இல்லைன்னா எல்லாம் பொத்துன்னு போயிடும். ஸோ தாழ்ச்சி மிக 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 அவசியம். அன்னை மரியாள் வந்து கடைசி வரைக்கும் அவங்க வாழ்க்கையில் பாவம் செய்யாமல் வாழ்ந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் நம்பிக்கையும் அன்பும் இருந்தது. அது எல்லாத்துக்கும் மேலாக தாழ்ச்சியும் இருந்தது. இது மூன்றுலையுமே அவங்க 100% பர்ஃபெக்டாக இருந்ததுனால தான் சாத்தானால அவங்கள நெருங்க முடியல. நம்ம நிறைய பேர் ஃபெய்த்தில் வளருவாங்க, அன்பை கோட்டை விட்டுருவாங்க. ஒரு சிலர் ஃபெய்த்தில் வந்து அன்பில் ஸ்ட்ராங்காக போயிட்டு இருக்கும்போது ப்ரைடு எல்லாம் வந்துடுச்சுன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு. உண்மையில எப்பொழுது நமக்கு கொஞ்சம் ப்ரைடு வருதோ நீங்கள் கீழே விழுறது நிச்சயம். பைபிள் பழைய ஏற்பாட்டில் சொல்லுது, ஐ திங்க் நீதிமொழிகள் நினைக்கிறேன், வீழ்ச்சி வர்றதுக்கு முன்னால் கர்வம் வரும்னு சொல்லியிருக்குது பைபிள். எப்போ ஒரு கர்வம் வருதோ 100% நம்ம கீழே விழுவோம். நான் என் வாழ்க்கையில் நிறைய முறை விழுந்திருக்கேன். பாவத்தில் நீங்கள் தொடர்ந்து விழுந்து உண்மையிலே பயிற்சி செய்து மேலே வர முடியலன்னா நீங்கள் செக் பண்ண வேண்டியது தாழ்ச்சி இருக்குதான்னு சொல்லிட்டு. புனித பியோ அப்படிதான் சொல்றார். ஒரு மனிதன் பாவத்தில் உள்ள சூழ்நிலையில் ஆண்டவர் நோக்கி கதறி கூப்பிடும்போது இயேசு கிறிஸ்து நிச்சயம் ஓடி வந்து உதவி செய்வார். ஒருவேளை உங்களுக்கு உதவி செய்யலைன்னா உங்ககிட்ட தாழ்ச்சி இல்லைன்னு அர்த்தம்ன்றார். இது ஃபாதர் பியோ சொல்ற வார்த்தை. ஒரு பாவ சூழ்நிலை உண்மையிலே நீங்கள் போராடுறீங்க, பாவத்தை எதிர்த்து போராடுறீங்க, வெளியில் அதை விழுந்துடக்கூடாது, நீங்கள் ஆண்டவர்கிட்ட நோக்கி மன்றாடுறீங்க, ஆனாலும் விழுந்து போறீங்கன்னா என்ன அர்த்தம்? ஒன்று நம்பிக்கை இல்லை, ஃபர்ஸ்ட் காரணம். நம்பிக்கை இல்லாமல் நம்ம சும்மா ஜெபிக்கிறோம். நம்பிக்கை இல்லாத ஜெபம் கேட்கப்படாது, புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு நம்பிக்கையோடு இறை வார்த்தையை நாம் நம்பி ஜெபிக்கும் பொழுது 100% ஜீசஸ் வந்து நம்மளை அதுலேருந்து விடுதலை கொடுப்பார். ஆனால் அப்படி பண்ணியும் விடுதலை கொடுக்கலன்னா நமக்குள்ளாக ஏதோ ஒரு கர்வம் இருக்குன்னு அர்த்தம், அகந்தை இருக்குது. அப்போ அதை முதல்ல சரண்டர் பண்ணணும். ஓகேங்களா? அதை சரண்டர் பண்ணும்போது தான் ஜீசஸ் நமக்கு உதவி செய்ய முடியும். பிரைஸ் தி லார்ட். ஏன்
ஜீசஸ் அவருடைய பிள்ளைங்க யாருமே பாவத்தில் விழணும்னு ஆசைப்படுறது கிடையாது. கடவுள் விரும்புவாரா ஏதாவது நம்ம கிறிஸ்தவன் பாவத்தில் இருக்கணும்னு சொல்லிட்டு? எந்த ஒரு பிள்ளையும் பாவத்தில் இருக்கக்கூடாதுன்னு தான் அவர் இந்த தன்னுடைய உயிரை கொடுத்தார். அப்போ நம்ம பாவத்திலிருந்து வெளியில வரணும்னு ஜெபிக்கும் போது கடவுள் நிச்சயம் உதவி உதவி செய்வார். ஒன்று நம்ம நம்பிக்கையோடு ஜெபிக்கணும், அடுத்தது நம்மகிட்ட தாழ்ச்சி இருக்கணும். ஏன்னா நான் முதல்ல கடவுளுக்குள்ள வரும்போது ஃபஸ்ட்டு ஒரு தியானத்தில் தான் மனம் மாறினேன். அந்த தியானத்தில் நான் ஒரு வார்த்தையை சொல்லி தான் கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்தேன். ஒரு ஒரு பாவத்தில் நான் அடிக்கடி தவறி போகிறேன், ஆண்டவரே இந்த பாவத்தில் வந்து எனக்கு விடுதலை கொடுத்தீங்கன்னா என் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்காக நான் நற்செய்தி பணியை செய்வேன். உங்களுக்காக நற்செய்தி எந்த பணியாக இருந்தாலும் சரி, உங்களுக்காக நான் வாழ்க்கையின் இறுதி மூச்சு வரை ஓடுவேன். ஆனால் இந்த பாவத்திலேருந்து எனக்கு நீங்கள் விடுதலை கொடுக்கணும். இந்த ஜெபம் நல்ல ஜெபமா, நல்ல ஜெபம் இல்லையா? ரொம்ப நல்ல ஜெபம். ஓகே. சரி, கடவுள் வாக்கு மாறாத தேவன். உண்மையாக என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த ஜெபத்தை நான் செஞ்சேன். எனக்கு விடுதலை கொடுங்க. நான் போய் அந்த தியானத்தின் இறுதி நாளில் பாவ சங்கீதனம் பண்ணும்போது அந்த பாவத்திலிருந்து முற்றிலுமாக ஒரு விடுதலை கடவுள் எனக்கு கொடுத்தார். 100% ஒரு விடுதலை. அதை நீங்கள் எத்தனை பேர் ஃபீல் பண்ணியிருக்கேன்னு தெரில. அது ஒரு பயங்கரமான ஒரு அனுபவம். அதாவது என்ன சொல்கிறது, உங்களுடைய ஹார்ட் மைண்ட் கம்ப்ளீட்டாக புதுசாக கொடுத்தா எப்படி இருக்கும், அப்படி ஒரு அனுபவத்துக்கு கடவுள் கொடுத்தார். அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு, ஒரு 2 வருடங்கள் 3 வருடங்கள் ஆச்சு. நான் மற்ற பாவத்திலேருந்து வெளியே வர்றதுக்கு என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தேன், வெளியில் வர முடியல. ஓகேங்களா? 3 வருடமாக போராடினேன். அந்த ஃபஸ்ட்டு கடவுள் கொடுத்த விடுதலையிலேருந்து அந்த பிரச்சனை எனக்கு சுத்தமாக போயிடுச்சு. மற்ற சின்ன சின்ன பாவத்திலேருந்து வெளியே வர்றதுக்கு என்னென்னமோ போராடி பார்த்தா ஒன்றும் முடியல. அப்புறம் கடைசியில் ஆண்டவர்கிட்ட போய் மறுபடியும் கேட்டேன், ஆண்டவரே தப்பாக ஜெபம் பண்ணிட்டு என்னை மன்னிச்சுக்கோங்க. நான் பண்ண ஜெபத்துடைய தப்பு என்ன தெரியுமா? இந்த பாவத்திலேருந்து விடுதலை கொடுத்துருங்க, மற்றதுலேயும் நான் பார்த்துக்கிறேன்னு எனக்கு மைண்டில் இருந்திருக்குது. கரெக்டா? இதுலேருந்து எனக்கு விடுதலை கொடுத்தா நான் உங்களுக்காக ஓடுவேன். அப்போ அதுக்கு என்ன என்ன அர்த்தம்? மற்ற பாவத்தில் நான் பார்த்துக்கிறேன் ஆண்டவரேன்னு அர்த்தம். கரெக்டா? இப்போ அந்த ஜெபம் கரெக்டாக தப்பா? தப்பு. ஆ தப்பு. கொஞ்ச நேரத்துக்குள்ள எல்லாம் கரெக்ட் நீங்கள் இப்போ தப்புன்றீங்க. அப்போ ஜீசஸ் ஜெபிக்கும் போது நம்ம கேர்ஃபுல்லாக ஜெபிக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் டெய்லி அழுது ஆண்டவரே இந்த பாவத்திலேருந்து வெளியேறதுக்கு சான்ஸ் இது கொடுங்க. மொத்தமாக எல்லா பாவத்திலேருந்து இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாளுக்கு முன்னால் ஒரு ஒரு ஜெபம் பண்ணேன். ஒரு பர்டிகுலர் கிஃப்ட்டுக்காக நான் ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். பண்ணிட்டே இருக்கும்போது மறுபடியும் ஆவியானவர் சொன்னார், அரிசி அதே தப்பை நீ செய்கிற. முதல்ல பாவத்திலேருந்து வெளியேறதுக்கும் தப்பாக ஜெபம் பண்ணேன். இப்போ ஒரு பரிசுத்தாவி கொடை வேணும்னு ஒரு கொடையை கேட்குறோம். கரெக்டா? ஆண்டவர் எல்லா கொடையும் கொடுக்க மாட்டாரா? ஆ ஒரு சிலருக்கு கொடையை பகிர்ந்து கொடுக்குறார். எல்லா கொடையும் கொடுக்க மாட்டேன்னு ஆண்டவர் யார்ட்டையும் சொல்லலை. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஜெபம் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக ஜெபம் பண்ணணும். உங்கள் வார்த்தையின்படி கடவுள் உங்களுக்கு கொடுப்பார். உங்கள் நம்பிக்கையின் பிரகாரம் உங்களுக்கு செய்வார். எனக்கு இந்த கொடை கொடுத்தா போதும் ஆண்டவரேன்னா அந்த கிஃப்ட் மட்டும் கிடைக்குது சம்டைம். ஸோ வி ஆர் வெரி கேர்ஃபுல். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட் என்னது, நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு ஏரியாவையும் கிளியர் பண்ணிட்டு வரும்பொழுது நம்ம எங்கே ஆரம்பித்தோம்? இப்போது தொடக்க நூல் 12வது அதிகாரம் 2ல் ஆரம்பித்தோம் இல்லையா? அப்போது ஒன்று தெரியும், ஒவ்வொரு பகுதி நம்ம வாழ்க்கையில் நம்ம மேற்கொண்டு வரும் பொழுது நீங்கள் ஒரு வீட்டுக்கு காலடி வைத்து இந்த வீட்டுக்கு ஆசீர்வாதம் உண்டாகட்டும், இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாகட்டும்னு சொல்லும்போது அந்த வீடுல ஆட்டோமேட்டிக்காக சமாதானம் உண்டாகும். ஏன்? நீங்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் கால் வைக்கும்போது அந்த வீட்டில் எல்லா குறைகளும் நீங்கி அந்த வீடு ஆசீர்வாதமாக மாறும். அப்போ நீங்கள் ஒரு ஆசீர்வாதமாக இருப்பீங்கன்னு என்ன அர்த்தம்? ஒரு கிறிஸ்தவன் ஒரு இடத்துக்கு கால் வச்சானா, ஒரு வீட்டில் தங்கினானா அந்த வீடு ஆசீர்வாதமாக ஆகும். எலியா ஒரு வீட்டில் தங்குறாரு, அந்த வீட்டுக்கு ஆசீர்வாதம் வந்ததா வரலையா? எலியா சாரிபாத் என்ற ஒரு நகரத்தில் ஒரு விதவை பெண் வீட்டில் தங்குறாங்க. அந்த மாதிரி இடம் கொடுக்குறாங்க, வீட்டில் தங்கிக்கோன்னு சொல்லி ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த வீட்டுக்கு ஆசீர்வாதம் வந்ததா, சாபம் வந்ததா? ஆசீர்வாதம் வந்தது. அந்த நாடு முழுவதும் பஞ்சத்தில் இருக்கும்போதும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவங்க பையன் இறந்து போகும்போதும் அந்த பையன் உயிர் பெற்று எழுந்து வருகிறான். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இறந்து போனவன் உயிர் பிச்சு கொடுக்குறார் ஆண்டவர். எலியா என்ன தெரியுமா சொல்லி ஜெபிக்கிறார்? அந்த ஜெபம் ரொம்ப அருமையான ஜெபம். எனக்கு தங்குறதுக்கு இந்த வீட்டில் இடம் கொடுத்து என்னை பாதுகாத்து இந்த குடும்பத்தை கண்ணோக்கும், எனக்கு அவங்களுக்கு செஞ்சதை நினச்சி அதுக்காக நீங்கள் செய்யுங்க ஆண்டவர் என்றான். ஸோ நீங்கள் ஒரு இடத்துல ஒரு வீட்டுக்கு கால் வச்சிங்கன்னா அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அப்போதான் நம்ம அபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்து கொண்டோம். நான் பல வருடங்களுக்கு முன்பாக ஒரு சகோதரி வீட்டுக்கு ஒரு நாள் போனேன். அவங்க ப்ரேயர் முடிச்சு போகும்போது அவங்க ரொம்ப வற்புறுத்தி கூப்பிட்டாங்க,
பிரதர் வீட்டுக்கு வாங்க வைங்கன்ட்டு. ஆனால் அவங்களுக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு அப்போது கார் இல்லை, ஒரு டாக்ஸிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி அவங்கள ட்ராப் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு போகிற வழி தான், நாங்கள் துபாயில் இருக்கும்போது அவங்கள எங்களுடைய காரில் ஏற்றிட்டு அவங்கள போய் வீட்டில் ட்ராப் பண்ணோம். பண்ணிட்டு கிளம்பும்போது அவங்க ரொம்ப வற்புறுத்தி வீட்டுக்குள்ள வர சொல்லி கேட்டாங்க. சரி என்னடா இவ்வளோ ஆசையாக கேட்குறாங்கன்னு சொல்லி நாங்கள் காரை பார்க் பண்ணிவிட்டு அவங்க வீட்டுக்குள்ள என்ட்ரு பண்ணோம். வீட்டுக்குள்ள என்ட்ரு பண்ணால் எனக்கு மனசு கஷ்டமாகி போச்சு. ஏன் தெரியுமா? அவங்க வீடு மொத்தமே ஒரு 10 அடிக்கு 6 அடி தான் 10 அடி கூட இருக்குமா, ஒரு 9 அடிக்கு 6 அடி அகலம். நான் சொல்லுறது எத்தனை பேருக்கு அடி கணக்கு தெரியுதுன்னு தெரியல. ஒரு டைனிங் டேபிளோட கொஞ்சம் பெருசாக இருக்கும், அவ்வளோதான். ஒரு பெட்டு போட்டிருக்காங்க, அந்த பெட்டு லென்த்து தான் அந்த வீடு இருக்குது. ஒரு ஆள் நிற்கலாம், அதுதான் அந்த வீடு. இதில் கணவன் மனைவி ஒரு குழந்தையும் இருக்குது. நான் எனக்கு அவங்க பார்த்துட்டு சரி எங்கே நீங்கள் இங்கே தான் படுப்பீங்களான்னா இங்கே தான் படுப்போம், வீடு அவ்வளோதான். என்னால் நம்ப முடியல. ஸோ எனக்கு உண்மையிலே மனசு கஷ்டமாக இருந்தது. கடவுளுக்கு மேலே இவ்வளோ ஒரு வைராக்கியமாக இருக்கிற ஒரு குடும்பத்தில் இப்படி ஒரு கஷ்டமான்னு சொல்லிட்டு. சரி அப்போது பாத்ரூம்லாம் எங்கன்னா வெளியில் காமன் பாத்ரூம். இதெல்லாம் துபாயில் நடக்கிற விஷயம். நீங்கள் துபாயில் இருந்தால் அப்படியே பணம் கொட்டுதுன்னு நினச்சிக்காதீங்க. இங்கே ஊரில் இருக்கிறத விட கஷ்டப்படுற மக்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க இங்கே. இப்போ சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்கன்னா காமன் குக்கிங். ஸோ அது ரெண்டும் கிச்சனும் இதுவும் வெளியில் இருக்குது, வீடு அவ்வளோதான். அப்போ எனக்கு இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் சொன்னேன் இல்லையா, நான் இப்படி தான் ஜெபிச்சேன். ஆண்டவரே, நீ உன்னை ஆசீர்வதிப்பவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சவிப்பவர்களை நான் சவிப்பேன், நீயே ஆசீர்வாதமாக இருப்பேன்னு சொன்னீங்க. இந்த வீட்டில் நான் கால் வச்சிருக்கேன், அடுத்த முறை இந்த வீட்டுக்கு வரும்போது இந்த வீடு உண்மையிலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தான் ஜெபம் பண்ணிட்டு போனேன். ஒரு 6 மந்த் கழிச்சு அந்த சகோதரி மறுபடியும் கூப்பிட்டாங்க. பிரதர் வீட்டுக்கு வாங்க. இல்லை உங்கள் வீடு தான் நான் ஏற்கனவே வந்தேன். இல்லை வீடு நாங்கள் மாற்றிருக்கோம் இப்போது. அப்படியா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போனால் 2 பெட்ரூம் ஹால். 6 மாதத்தில் 2 பெட்ரூம் ஹால் அந்த சகோதரி எடுத்திருந்தாங்க. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? க்ளோரி டு ஜீசஸ். பயங்கர சந்தோஷமா இருந்தது எனக்கு. ஏன்னா நீங்கள் இறை வார்த்தையை நம்பி ஜெபித்தீங்கன்னா நடக்கும். நாம் ஒவ்வொருவரும் ஆசீர்வாதம். நீங்கள் ஒரு கம்பெனிக்கு போனீங்கன்னா அந்த கம்பெனி பார்க்கணும், என்னடா இவன் வந்த அப்புறம் பிஸ்னஸ் திடீர்னு பிக்கப் ஆச்சு, என்ன தான் பண்ணுறான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு அவங்களுக்கு புரியாது. அதுதான் நீங்கள் அமைதியில் இருக்கிறதுக்கு ஓய்வில் இருக்கிறீங்கன்று அர்த்தம். சரி, நான் அதற்கு முன்னால் ஓய்வு தெரிந்து கொள்வதற்கு முன்பாக கம்பெனியில் நிறைய கம்பெனி போனேன். ஒரு பிஸ்னஸ் பண்ண பிஸ்னஸ் ஃபெயிலியர். ஒரு கம்பெனி ஜாயின் பண்ணேன், கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இன்னொரு பிஸ்னஸ் பண்ண பிஸ்னஸ் ஃபெயிலியர். இது ஆசீர்வாதத்துக்கு அடையாளமா? இது நீங்கள் ஓய்வில் இருக்கிறதுக்கு அடையாளம் கிடையாது. இது ப்ராப்ளம் வருது, நீங்கள் ப்ராப்ளத்தை நம்பிக்கையினால் மேற்கொள்ள முடியல நமக்கு. அதனால தொடர்ந்து அந்த பிரச்சனைகள் தோல்விகள் வந்து கொண்டே இருக்குது. எப்பொழுது நம்பிக்கையின் அடிப்படையில் நம்ம மேற்கொள்கிறோமோ அதுக்கப்புறம் நம்ம கால் வைக்கும்போது எல்லாம் ஆசீர்வாதமாக நடக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஓகே, என்னுடைய வாழ்க்கையில் நடந்த நிறைய விஷயத்த சொன்னால் நிறைய சொல்லலாம். ஆனால் இதை நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் யோசித்து பாருங்கள். ஒரு குடும்பத்தில் போகும்போது அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறதா? ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போது அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படுகிறதா? அது மாதிரி அப்படி ஆச்சுன்னா தான் நம்ம உண்மையிலே ஆசீர்வாதமாக மாறுறோம். அப்படி நீங்கள் ஆசீர்வாதம் மாறினா என்ன ஆகணும்? நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு ஏரியாவும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அதெல்லாம் வந்த அப்புறம் வில் பி கம்மிங் டு ரெஸ்ட். அந்த ரெஸ்ட்டில் வரும்போது ஒரு வீட்டுக்கு சமாதானம்னு சொல்லும்போது சமாதானம் ஆகும். புனித பவுல் ஒரு இடத்துல சொல்கிறார், நாங்கள் ஏழையாக இருக்கிறோம் ஆனால் பலரை செல்வந்தர்களாக நாங்கள் மாற்றி இருக்கிறோம். இந்த வசனம் எனக்கு எங்கன்னு கண்டுபிடிக்க முடியல, ஒரு செகண்ட் செக் பண்ணி பார்க்குறேன். ஓகே, 2 கொரிந்தியர் 6:10. 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 10வது இறை வார்த்தை. 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 10வது இறை வார்த்தை. துயருற்றோர் என தோன்றினால் நாங்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம், ஏழையர் என தோன்றினாலும் நாங்கள் பலரை செல் செல்வராக்குகிறோம். என்ன சொல்றாரு? நாங்கள் பார்க்கறதுக்கு பிச்சைக்கார மாதிரி இருக்கிறோம், ஏன்னா எங்களுக்கு செல்வம் தேவையில்லை, ஜீசஸே எனக்கு ஒப்பற்ற செல்வம்னு சொல்லி நாங்கள் செல்வத்தை எதுவும் சேர்க்கல, ஆனால் பலரை செல்வராக்குகிறோம். எப்படி இது பாசிபிள்? என்கிட்ட பைசா கிடையாது, ஆனால் நான் மற்றவங்களை செல்வ செழிப்புள்ளவர்களாக மாற்ற முடியுது. புனித பவுல் எழுதின வார்த்தை, ஆவியானவர் எழுதின வார்த்தை. என்ன சொல்றாரு? ஏழையர் என தோன்றினாலும் நாங்கள் பலரை செல்வராக்குகிறோம். கரெக்டா?
என்ன அர்த்தம்னா, ஒரு கிறிஸ்துவுக்குள் நல்லா இருக்கிற ஒரு குடும்பம், ஒரு மகன் கஷ்டப்படும் போது ஒரு பிளெஸ்ஸிங், ஆண்டவரே எங்க கஷ்டம்லாம் போட்டோம், இவங்களுக்கு தேவைகளை சந்திங்க, நல்ல ஒரு செல்வ செழிப்பை கொடுங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னார்னா ஆண்டவர் அதை செய்கிறார். செய்வாரா செய்ய மாட்டாரா? நீங்கள் கடவுளுக்கு எல்லா வகையிலும் உகந்தவங்களா இருக்கும்போது நீங்கள் சொல்கிற ஒரு வார்த்தை போதும். ம் இதில் ரெண்டு விஷயம் இருக்குது. நம்ம செல்வத்தின் மேல் ரொம்ப ஆசை வச்சுட்டு போகக்கூடாது. சென்பால் என்ன சொல்றாரு? நாங்கள் ஏழையாக இருந்தாலும், ஏழையா இருக்கிறோன்னு சொல்றாரா, ஏழை போல தோன்றினாலும் சொல்றாரா? ஏழை ஏழை போல தோன்றினார். தோன்றினார். அப்ப என்ன அர்த்தம்? அவர் ஏழை கிடையாது. இந்த ஏழை இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஜீசஸ் தான் அவருக்கு ஒப்பற்ற செல்வம்னு சொல்றார். ஏசு கிறிஸ்து எனக்கு ஒப்பற்ற செல்வம், அந்த செல்வம் இருக்கிறதுனால நான் ஏழைன்னு அவர் சொல்லலை. நான் ஏழையை பார்க்கறது, உலகம் பார்க்கறது அவர் ஏழையா சொல்லுது. ஆனால் நான் உண்மையிலே ஏழை கிடையாது. ஏன்னா உண்மையான சொத்து என்கிட்ட இருக்குதுன்னு அவர் அந்த நம்பிக்கையில் என்ன சொல்றாரு? நாங்கள் ஏழையர் போல தோன்றினாலும் நாங்கள் பலரை செல்வராக்குகிறோம். ஒன்றும் இல்லை, ஆண்டவரே இந்த வீட்டை பிளஸ் பண்ணுங்கன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. ஏழை பணக்காரங்கிறது ஒரு செகண்ட். நீங்கள் கடவுளுக்குள் அந்த மாதிரி வாழும் பொழுது, நீங்கள் ஆசீர்வாதமாக மாறும் பொழுது, நீங்கள் ஆசீர்வதிக்க ஒவ்வொன்றும் ஆசீர்வதிக்கப்படும். கரெக்டா? பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. நம்ம இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ள வரணும். இதுதான் ஆண்டவர் சொல்றாரு, ஜீசஸ் ட்ரஸ்ட் இன் யூ. இப்போ இந்த வார்த்தையை நீங்க தொடர்ந்து அறிக்கை பண்ணணும். ஜீசஸ் ஐ ட்ரஸ்ட் இன் யூன்றதை நீங்க தொடர்ந்து சொல்லும்போது என்ன ஆகும்? இந்த வார்த்தையை நீங்க தொடர்ந்து அறிக்கை பண்ணும்போது என்ன ஆகும்? ட்ரஸ்ட்ல விசுவாசம் அதிகம். கிறிஸ்துவின் மேல நம்பிக்கை வளரும். இந்த இந்த வார்த்தை மேல நம்பிக்கை வரும். இந்த வார்த்தை மேல நம்பிக்கை வந்தா என்ன ஆகும்? இந்த வார்த்தைக்கு சொந்தக்காரங்களா நீங்க மாறுவீங்க இல்லையா? ஃபெய்த்ல இருந்து ட்ரஸ்ட்டுக்கு நீங்க டிரான்ஸ்ஃபர் ஆவீங்க ஆட்டோமேட்டிக்கா. கரெக்டா? ஜீசஸ் இந்த வார்த்தையை எழுத சொன்னதுக்கு காரணம் அதுதான். ஆனால் நிறைய பேர் இதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. நான் ஜெபமாலையை சொல்றோம் இல்லையா? அந்த இரக்கத்தின் ஜெபத்தை சொல்றேன் தவிர இந்த வார்த்தையை சொல்றது கிடையாது. நீங்க இந்த வார்த்தையை தொடர்ந்து அறிக்கை செய்து இதை நம்புனீங்கன்னா முதல் நிலையில் இருந்தாலும் மூன்றாம் நிலைக்கு உயர முடியும். நான் சொல்றது புரியுதா? இதெல்லாம் சீக்ரெட், தொழில் ரகசியம் உங்களுக்கு சொல்லித்தான், கற்றுக்கோங்க. இந்த வார்த்தையை நீங்கள் நம்பி அறிக்கை செய்து நம்புனீங்கன்னா ஹோப்பில் இருந்து ஃபெய்த்துக்கு ஃபாஸ்ட்டாக போவீங்க. ஃபெய்த்தில் இருந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரஸ்ட்டுக்கு வந்துடுவீங்க. ட்ரஸ்ட்டுக்கு வரும்போது உங்கள் பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது. ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் உங்களை விட்டு ஓடி போகும். சூப்பர் நேச்சுரலுக்கு வந்துட முடியும். அதனால் ஜீசஸ் ஐ ட்ரஸ்ட் இன் யூ, ஜீசஸ் ஐ ட்ரஸ்ட் இன் யூ அறிக்கை பண்ணணும். நான் 33 டைம்ஸ் தொடர்ந்து ரொம்ப நாள் அறிக்கை பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா ஏசு கிறிஸ்து 33 வருஷம் இந்த உலகத்தில் இருந்தான்ற அதுக்காக ஒரு 33 முறை டெய்லி சொல்லுவேன். அதுக்கு நீங்கள் அப்படி தான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. எத்தனை முறை வேணால் சொல்லுங்கள். பட் தொடர்ந்து சொல்லுங்கள். அதை நம்பும் பொழுது நம்ம அந்த நம்பிக்கையுடைய அடுத்த லெவலான ட்ரஸ்ட்டுக்கு வர முடியும். பிரைஸ் தி லார்ட். பைபிளில் நிறைய டெக்னிக் இருக்குது, நிறைய புதையல்கள் இருக்குது. அதை நீங்கள் கற்றுக்கணும். இது ஒரு புதையல். இன்றைக்கே நான் ஒரு வார்த்தை சொன்னேன் இல்லையா? 1 யோவான் 5:4 அதிலே ஒரு புதையல் இருக்குது. 1 யோவான் 5:4 ஏனெனில் கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைத்தும் உலகை வெல்லும், உலகை வெல்வது நம் நம்பிக்கையே. அதுக்கு அடுத்த வார்த்தை பாருங்க, இயேசு இறைமகன் என்று நம்புவோரை தவிர உலகை வெல்பவர் யார்? ஓகே, நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. இதை கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைத்தும் உலகை வெல்லும். நம்ம கடவுளிடமிருந்து பிறந்திருக்கிறோமா? ஓகே, உலகை வெல்வது நம்பிக்கையே. அப்போ கடவுளிடமிருந்து பிறந்த பிறகு நாம் நம்பிக்கையில உறுதி பெற்றோம் என்றால், கரெக்டாக பயிற்சி செஞ்சோம்னா நம்மளால உலகை வெல்ல முடியும். உலகத்தில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் மேற்கொள்ள முடியும், பாவத்தை வெல்ல முடியும். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்றார். இயேசு கிறிஸ்துவை போல நாம் இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு நம்பிக்கை தான் அடிப்படை. அதுக்கு அடுத்த வார்த்தை என்ன சொல்லுது? இறைமகன் என்று நம்புவோரை தவிர உலகை வெல்பவர், இயேசு இறைமகன் என்று நம்புவோரை தவிர உலகை வெல்பவர் யார்? அப்ப யாரால உலகத்தை வெல்ல முடியும்? இயேசுவே இறைமகன் என்று நம்புவோரை தவிர உலகத்தை வெல்பவர் யார்? நீங்க இயேசுவே இறைமகன்றதை நம்புனீங்கன்னா இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். உலகத்தின் போராட்டங்களிலிருந்து வெற்றி பெற முடியும். எல்லாமே நீங்க சொல்லுவீங்க, நான் இயேசு இறைமகன் நம்புறோன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஏன் இந்த போராட்டத்தில் வெற்றி பெற முடியல? இது நம்ம வார்த்தையில் சொன்னால் போதாது, இருதயத்தில் நம்ம எழுதணும். அப்போ இது என்ன பண்ணணும்? இயேசுவே இறைமகன்னு நீங்கள் தொடர்ந்து அறிக்கை செய்து தியானிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபெய்த் கொஞ்சம் கொஞ்சமாக பர்ஃபெக்ட் ஆகிட்டே வரும்.
எது மந்திரம் இதுல? இயேசுவே இறைமகன், இறைமகன், இயேசுவே இறைமகன் இறைமகன். வார்த்தையை சொல்லி நீங்க அதை முடி தியானிக்கணும். எதனால இயேசு இறைமகன்? அவர் இறைவனா மகனா, இறைவனுக்கு மகனா என்னன்றதை நீங்க தியானிச்சுட்டு இதை அறிக்கை பண்ணும்போது கடவுள் நிறைய காரியங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். இயேசு இறைமகன்றதை நீங்க விசுவசிக்கும் பொழுது இந்த இயேசு இறைமகன்றதை நீங்க எந்த அளவுக்கு நம்புறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில் பரிசுத்தம் வரும். அந்த அளவுக்கு உங்களால் உலகத்தை வெல்ல முடியும். இது இன்னொரு கனெக்ஷன் காமிக்கட்டுமா? உங்களுக்கு இன்னைக்கு சீக்ரெட் டே நிறைய சொல்லிக் கொடுக்குறார் ஆண்டவர். ஆண்டவருக்கு நன்றி. 1 யோவான் 4வது அதிகாரம் 15வது இறைவார்த்தை. சரி, அதுக்கு இதுக்குமே கனெக்ஷன் உண்டு. 1 யோவான் 4:15 இயேசுவே இறைமகன் என்று ஏற்று அறிக்கையிடுவரோடு கடவுள் இணைந்திருக்கிறார், அவரும் கடவுளோடு இணைந்திருக்கிறார். இப்போ இதுல இன்னும் தெளிவா போட்டிருக்கு. என்ன சொல்லுது? இயேசுவே இறைமகன் என்று ஏற்று அறிக்கையிட வேண்டும். இப்ப நான் முதல்ல சொன்னது இங்க வருதா? இயேசுவே இறைமகன் என்று ஏற்று அறிக்கையிடும் பொழுது கடவுள் இணைந்திருக்கிறார், அவரும் கடவுளோடு இணைந்திருக்கிறார். கடவுள் உங்களுக்குள்ள வந்துடுறார், நீங்க கடவுளோட இருக்கிறீங்க, நீங்களும் கடவுளும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருக்கிறீங்க. எப்போ? இயேசுவே இறைமகன் என்று ஏற்று அறிக்கையிடும் போது. இயேசு இறைமகன் என்று ஏற்று அறிக்கையிடும் போது உங்களுடைய நம்பிக்கை அதிகமாகுது. அந்த நம்பிக்கை அதிகமாகும் போது என்ன ஆகும்? நீங்க இதை கடைபிடிக்க முடியும். இயேசுவே இயேசுவே இறைமகன் சொல்லும்போது நம்பிக்கை அதிகமாகுது, நீங்களும் கடவுளும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணாகிறீங்க. ஆட்டோமேட்டிக்கா இந்த உலகத்தை நீங்கள் ஜெயிக்க முடியும். அப்போ இந்த உலகத்தை ஜெயிக்கிறது ஈஸியான ஒரு சிம்பிள் மெத்தட் என்னது? இயேசுவே இறைமகன் டெய்லி நம்ம அறிக்கை செய்து தியானிக்கும் பொழுது நம்முடைய நம்பிக்கை பெர்ஃபெக்ட் ஆகுது, அவநம்பிக்கை வெளியில போகுது. இயேசு நமக்குள்ளாக இருக்கிறார், பிதாவும் நமக்குள்ள வரார். இந்த வார்த்தை அப்படிதான் சொல்லுது. 1 யோவான் 4:15 பார்த்தீங்கன்னா கடவுள் அவரோடு இணைந்திருக்கிறார். 4:15 ஆங்கிலத்தில் பாருங்க, இன்னும் கொஞ்சம் பெர்ஃபெக்டா அந்த மாதிரி ஞாபகம் இருக்கு எனக்கு. 1 யோவான் 4:15 Whosoever shall confess that Jesus is the Son of God, God dwelt in him. கடவுள் அவர்களில் தங்குவார்னு இருக்குது. இதுதான் பெர்ஃபெக்ட். And he in God. நீங்கள் கடவுளோடு இணைந்திருக்கிறீர்கள், கடவுள் உங்களுக்குள்ளாக தங்குவார். இதுல கடவுள்னது யாரை குறிக்குது? ஜீசஸுக்கு குறிக்கல, ஹோலி ஸ்பிரிட்டை குறிக்கல, பிதாவை குறிக்குது. ஓகே, பிதா உங்களுக்குள் வந்து தங்குவார், நீயும் கடவுளோடு பிதாவோடு இணைந்திருப்பாய். இந்த வார்த்தை ஜீசஸ் சொல்றாரா சொல்லலையா? இது இன்னொரு இதுல கனெக்ட் பண்ண நீங்க. யோவான் 15வது அதிகாரம் 15 என்னுடைய வார்த்தைகளை கடைபிடிப்போர் நானும் என் தந்தையும் வந்து தங்குவோன் இருக்கும். 14:23 யோவான் 14:23 யோவான் 14:23 வசனமா கேட்டேன், கரெக்டா தான் சொன்னாரு. நீங்க வசனத்தை சொல்லிட்டீங்க. யோவான் 14:23 ஒரு செகண்ட். எஸ், அதற்கு இயேசு பின்வருமாறு கூறினார், என் மீது அன்பு உள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார், என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார், நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். இப்போ பிதா நமக்குள்ள வந்து குடிகொள்ளணும்னா செட்டில் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணணும்? இயேசுவே இறைமகன் சொன்னா போதும், அதை நீங்க விசுவசிங்கன்னா போதும். இயேசுவே இறைமகன் என்று அறிக்கை செய்து அதை விசுவசிக்கும் பொழுது நம்முடைய நம்பிக்கை உயர்கிறது. நம்ம நம்பிக்கை அதிகமாக அதிகமாக நம்ம பரிசுத்தராகும். ஏன் என்ன தெரியுமாகும்? நம்ம நம்பிக்கை எப்போ கடவுள் உள்ள வருவான்னு சொல்றாரு, நல்லா கேர்ஃபுல்லாக கவனிங்க. இன்னும் கொஞ்சம் மேலே போனீங்கன்னா 20, 21. ஓகே, 21 படிக்கலாம். யோவான் 14:21 என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்போர் என் மீது அன்பு கொண்டுள்ளார், என் மீது அன்பு கொள்பவர் மீது தந்தையும் அன்பு கொள்வார், நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன். இப்போ
இயேசு கிறிஸ்துவுடைய இயேசு கிறிஸ்துவை நம்ம அன்பு செய்து அவருடைய கட்டளையை கடைபிடிக்கும் பொழுது பிதா நம்ம மேல அன்பு செய்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகே, எப்பொழுது நாம் கடவுளுடைய கட்டளையை முழுவதும் கடைபிடிக்கிறோமோ அப்போதான் பிதா நமக்குள்ள வந்து தங்குறார். என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். இயேசு கிறிஸ்துடைய கட்டளைகளை முழுவதும் கடைபிடிக்கும் போது நாம் இயேசு கிறிஸ்துவை முழுமையாக அன்பு செய்கிறோம். இயேசு கிறிஸ்து முழுமையாக அன்பு செய்யும் போது பிதாவும் நம்மளை அன்பு செய்கிறார், நமக்குள்ளாக வந்து தங்குவார். இதுக்கு ஈஸியா மெத்தட் என்னது? இயேசுவே இறை மகன் நம்ம அறிக்கை செய்து அதை நம்பும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய நம்பிக்கை அதிகமாகுது. நம்முடைய எல்லா சோதனைகளும் நம்ம மேற்கொள்ள முடியும். எப்போ நம்பிக்கை அதிகமாகுதோ கடவுள் மேல் உள்ள அன்பும் அதிகமாகும். கடவுள் மேல் உள்ள அன்பு அதிகமாகும் பொழுது அவருடைய கட்டளைகளை நாம் எளிதாக கடைபிடிக்க முடியும். அதை செய்யும்போது பிதா நமக்குள்ளாக வந்து தங்குகிறார். பிரைஸ் தி லார்ட். இது இவ்வளோத்துக்கும் பிதா நமக்குள்ள இருக்கும்போது, இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கும்போது, பரிசுத்தாவி நமக்குள்ள இருக்கும் பொழுது, இப்பவும் இயேசு இருக்கிறார் நமக்குள்ள. ஆனா இந்த கட்டளைகளை முழுவதும் கடைபிடித்து அந்த நம்பிக்கையில் இருக்கும்போது நம்ம ஒரு பூரண சமாதானத்தில் இருப்போம். நீங்க கால் வைக்கும் தேசமெல்லாம் உங்களுக்கு சொந்தமாகும். ஒருத்தர் ஆசீர்வதிச்சிங்கன்னா அந்த ஆசீர்வாதம் அந்த குடும்பத்தில் தங்கும். பிரைஸ் தி லார்ட். இதுக்கு சிம்பிளா என்ன செய்யணும்? இயேசுவே இறைமகன் அப்படின்னு மகன். சொல்லி தினமும் அறிக்கை செய்து தியானிக்கணும். யார் முகத்துல ஒரு சந்தோஷமே இல்லை. எவ்வளவு பெரிய சீக்ரெட் சொல்லி கொடுத்துருக்கிறேன். நீங்க அவர் ஒரு சொல்வதை புனிதர் கடைபிடிக்கணும். ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியஸ்ட் மெத்தட் இது. அது ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதை ரியாக்ட் பண்ண தெரியாம தான் உட்கார்ந்து. பிரைஸ் எல்லாம் ஆண்டவருக்கு. நான் முதல்ல இதனுடைய ரகசியத்தை ஆவியானவர் சொல்லிக் கொடுக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. என்ன ஆண்டவர் இவ்வளவு சிம்பிளா இருக்குது? காட் இஸ் சிம்பிள். கடவுள் சிம்பிள் தான், நம்ம தான் காம்ப்ளிகேட் ஆக்கிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? சரி, விசுவாசத்தில் வளர்றதுக்கு ரொம்ப சிம்பிள், வார்த்தையில தான் விசுவாசம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு இது போதும்னு நினைக்கிறேன். ஸோ இதை நமக்கு சொல்லிக் கொடுத்த ஆவியானவருக்கு நன்றி. உண்மையிலே ஒரு நாள் சோகமாக உட்காந்துட்டு இருக்கும்போது ஆண்டவர் இதை சொல்லிக் கொடுத்தார். ஒரு பாவத்திலிருந்து வெளியே வர முடியாமல் கஷ்டப்படும் பொழுது திஸ் இஸ் எனஃப் இஃப் யூ நோ. அதனால தான் இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம தியானிக்கணும். இயேசுவே இறை மகன், ஐ ஆம் சன் ஆஃப் காட் நீங்கள் சொல்லி பாருங்க. அதெல்லாம் தியானித்து நம்ம அறிக்கை செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதத்தை நாம் பார்க்க முடியும். கண்களை மூடி ஒப்பு கொடுப்போம் ஆண்டவருக்கு. க்ளோஸ் யுவர் ஐஸ்.